மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 3 பகுதியாக பிரித்து வாசிக்க முடியும். கவனிங்கள். முதலாவதாக 8வது வசனம் வரைக்கும் ஒரு பகுதியாக இருக்கும். 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் ஒரு பகுதியாக இருக்கும். 15வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் ஒரு பகுதியாக இருக்கும். அது எதை குறித்து எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் வருகை 2 பகுதி. ஒன்று சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ரகசிய வருகை என்று சொல்லி பார்க்கிறோம். சபை அதற்காக தான் காத்திருக்கிறது, நாம் எல்லாம் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்தபடியாக உபத்திரவ காலம் 7 வருஷம் இருக்கிறது. அதை 2ஆக பிரிப்பார்கள். முதல் 3.5 வருஷம் உபத்திரவ காலம், 2வது 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலம் என்று பிரிப்பார்கள். அதற்கு பிறகு இயேசுவின் பகிரங்க வருகை, அதற்கு பிறகு அர்மேகதான் யுத்தம், அதற்கு பிறகு 1000 வருட அரசாட்சி, அதற்கு பிறகுதான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, அதற்கு பிறகு நித்தியம். இதுதான் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு டைம் லைன், அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 சபை எடுத்துக்கொள்ளப்படுதல்னு இருக்கு. அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக நாம் காத்திருக்கிறோம். அதை நாம் ரகசிய வருகை என்றும் சொல்வார்கள். அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதலிலே பங்கடைய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது ஒரு பக்கம். இப்போ இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த 8வது வசனம் வரைக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக நடக்க வேண்டிய அடையாளங்கள். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 8வது வசனத்தில் எல்லாம் சொல்லும், இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்படின்னு இருக்கும். 9வது வசனம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ வேதனை ஆரம்பித்து உபத்திரவம் ஆரம்பிக்கிறதுக்கு 9வது வசனத்திலிருந்து நடக்கும். முதல் 8 வசனம், குறிப்பாக 4வது வசனத்திலிருந்து அந்த 8வது வசனம் வரைக்கும் அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ரகசிய வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டிய அடையாளங்கள். 9வது வசனத்திலிருந்து உபத்திரவ காலம் ஸ்டார்ட் ஆகிடும். 14வது வசனம், அப்பொழுது முடிவு வரும் அப்படின்னு இருக்கும். முதல் 3.5 வருஷத்தினுடைய முடிவு. 15வது வசனம், சர்வாதிகாரி பரிசுத்த ஆலயத்தில் வந்து நிற்கிறதை குறித்து இருக்கும். பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போங்கள்னு இருக்கும். அங்கிருந்து அடுத்த 3.5 வருஷம் ஆரம்பிக்கும். அதோட 29-30 வசனம் வரைக்கும் எல்லாம் சொல்லப்பட்டு, இதோ மேகனுடனே வருகிறார் என்று இயேசுவின் பகிரங்க வருகை இருக்கும். ஸோ இதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்க டைம்லைன். அதற்கு பின்னாடி உள்ளதெல்லாம் இந்த காரியங்களுக்கான நோட்ஸ், அதுக்கு அது என்னென்ன நடக்கும், எப்படி எப்படி நடக்கும் என்பதை இயேசு அங்கே சொல்லியிருப்பார். ஸோ 24ஆம் அதிகாரத்தை படிக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் படிக்கலாம், ஒரு ஈஸியாக படிக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கும். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 24ஆம் அதிகாரம் முழுவதையும் நாம் தியானிக்க போவதில்லை. என்னென்ன அடையாளங்கள் இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க போகிறதில்லை. நாம் என்ன இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த அடையாளங்களிலே மிக முக்கியமாக 3 காரியங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க சொல்லி இயேசுவானவர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் அந்த மத்திய 24ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா 3 காரியங்களுக்கு அவர் எச்சரிக்கையாக இருக்க சொல்லுகிறார். அதைத்தான் சொல்லிட்டு சொல்கிறாரு, இதோ நான் உங்களுக்கு முன்பதாகவே எல்லாத்தையும் எச்சரிப்பு சொல்லிட்டேன், கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். இது எப்போ நடக்க வேண்டிய சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீஷர்கள் கேட்குறாங்க, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? 3வது வசனத்தில் அப்படி கேட்குறாங்க. ஸோ அவருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளத்தில் சொல்லும்போது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான 3 விஷயம். அதுவும் இந்த காலத்தில், கடைசி காலத்தில் அது நடக்கும்போது வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டிய விஷயங்கள் என்று பார்க்கப்படுகிறது. அந்த 3 காரியங்களை பார்த்து தான் ஒரு எச்சரிக்கை. ஆண்டவரே சொல்கிறார், எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். பல நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆசீர்வாதத்தை பிரதானமாக நினைக்கிறோம். உண்மை, ஆசீர்வாதம் தேவையில்லை என்று யாரும் இங்கே சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், ஆசீர்வாதத்தில் வரும்பொழுது சபை மிக முக்கியமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இயேசு சொன்னார், நான் உங்களை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன், ஆடுகளை போல அனுப்புகிறேன்னு சொன்னார். அது பிரச்சனை இல்லை. ஆனால் எச்சரிப்பு என்னன்னு கேட்டால், பவுல் சொல்றாரு, மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓநாய்களுக்குள்ளே ஆடுகள் போகும்போது
பாதுகாப்பு இருக்கிறது. அவர் சொல்றார், நான் அனுப்புறேன்றார் இயேசு. ஆனா எச்சரிப்பா இருக்க சொல்லும் போது பவுல் சொல்றாரு, இப்போ நான் போறேன், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். அதுக்கு தான் நம்ம எச்சரிப்பாக இருக்கணும். ஒரு மிக முக்கியமான சபைக்கு இருக்க வேண்டியதான உபதேசங்களில் ஒன்று எச்சரிப்பு செய்தி. அதுவும் இந்த கடைசி காலத்துல நாம் அதிகமாக ஆசீர்வாத செய்திகளை விரும்புகிறோம். வாக்கு தத்துவம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வருது, நீங்கள் வாக்கு தத்தத்தை கேட்க போகிறீர்கள். அப்புறம் பிப்ரவரி மாதம் வரும், அது மாச வாக்கு தத்தத்தை கேட்க போகிறீர்கள். இது பத்தாததுக்கு ஃபோனில் டெய்லி வாக்கு தத்தம் வருது. இது பத்தாததுக்கு நிறைய ஊழியர்கள் ஆன்லைன் வழியாக புக்கு வழியாக வாக்கு தத்தங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் வாங்குவது பெருசு இல்லை. பல நேரங்களிலே நம்மை அறியாதபடிக்கு நம்முடைய வீழ்ச்சி வரும். வருகையில போக விடாதபடிக்கு தடுக்கிற காரியங்கள் நடக்கும். எச்சரிப்பு தான் முக்கியம். பொதுவாக நீங்க இந்த ஹைவேஸ்ல போயிருப்பீங்க. நீங்க ஹைவேஸ்ல இருக்க சர்ச்சு தானே, ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும். ஹைவேஸ்ல போயிருக்கீங்க, நீங்க பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ரோடு நல்லா இருக்கு வேகமா போங்கன்னு போர்டில் இருக்காது. ஒரு இடத்துல கூட ரோடு அழகா போட்டிருக்காங்க, எவ்வளோ வேகம் போகணுமோ போங்க அப்படின்னு போர்டு இருக்காது. ஆனால் ஒரு கார்னர் வருது, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு, இல்லை அந்த இடத்துல கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஜோன் அப்படின்னா ஒரு காஷன் போர்டு வச்சிருப்பாங்க. இந்த ஹைவே முழுக்க பார்த்தீங்கன்னா காஷன் போர்டு தான் இருக்கும். எந்த இடத்துலையுமே நீங்கள் எவ்வளோ வேகம் வேணாலும் போங்கன்னு சொல்கிற போர்டு இருக்காது. அதோட அர்த்தம் என்னன்னா, ஜனங்க சொல்லாமையே வேகமாக போவாங்க. அதுவே 100, 110, 120 போவாங்க. ஆனால் தேவை என்ன? காஷன். சபைக்கும் அப்படித்தான். நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் தானாய் வரும். ஆசீர்வாதத்துக்கு தனியா நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவுதான். நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தா பெரும்பாலும் எந்த வியாதியும் வராது. ஏன்னா உடம்புல இம்யூனிட்டி பவர் இருக்கும். இந்த சாப்பிடாதவங்கள தான் நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டே இருக்கணும். காரணம், வியாதி வந்துடும் அப்படின்றதுனால. பல நேரத்தில் நீங்க எதை விரும்புறீங்கன்னா இந்த ஆசீர்வாதத்தை தான் விரும்புகிறீர்கள். அதுவும் குறிப்பா சர்ச்சில் வரும்போது அதை தான் விரும்புறீங்க. சபைக்குள்ள வரும்போது மட்டும் நீங்க அதைத்தான் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. எச்சரிப்பு கொடுக்கறதை விரும்பவில்லை. ஆசீர்வாதத்தை விரும்புக, நான் வேணான்னு சொல்லலை, அது தானா வரும். ஆனா விரும்ப வேண்டியது எதுன்னா எச்சரிப்பு, காஷன். இப்போ நீங்க உங்க பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூல்ல விடும்போது அவனை ஒரு நல்ல காரியத்துக்கு தான் விடுறீங்க. அவன் படிச்சு நல்ல பெரிய ஆளா அவன் பெரிய ஆசீர்வாதமா இருக்கணும் பின்னாடி எல்லாம் விரும்புறீங்க. ஆனா ஸ்கூல்ல விடும்போது என்ன சொல்லி விட போறீங்க? நான் இன்ஜினியர் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன், டாக்டர் ஒப்படைச்சிருக்கேன், பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படியா சொல்ல போறீங்க? நீங்க சொல்லும் போது அது இப்ப இருக்க அப்பா அம்மா விட அப்ப இருக்க அப்பா அம்மா ரொம்ப மோசம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் விடும்போது அடிச்சு, எங்க வீட்டிலலாம் சொல்லுவாங்க, கண்ணு ரெண்டையும் விட்டுட்டு தோலை உரிங்கம்பாங்க. சொல்லும் போதே அப்படிதான். ஏற்கனவே அவங்க நல்லா அடிப்பாங்க, இதுல இவங்க வேற அவங்களுக்கு பவர் ஆஃப் அட்டானி எழுதி கொடுப்பாங்க, கண்ணு ரெண்டையும் விட்டுட்டு தோலை உரிங்க அப்படிம்பாங்க. எதுக்காக அப்படி சொன்னாங்க? அப்பா அம்மாவுக்கு நம்ம மேல கோவமா? அதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய ஒரே நோக்கம் நம்ம நல்லா இருக்கணும். ஸோ நம்ம ஸ்கூல்ல விடும்போது நல்லா படிக்கணும்னு விரும்புகிறோம். அங்கே சொல்லும் போது பையனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம சொல்றது இல்லை, இன்ஜினியர் டாக்டர்னு. அங்கே சொல்லும் போது பையனுடைய குறைய சொல்லுவோம். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்னு ஒன்று வைக்கிறாங்க, இப்பெல்லாம் வைக்கிறாங்க தானே, எல்லா ஸ்கூல்லையும் வைக்கிறாங்க. முந்தையெல்லாம் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு நம்ம தான் பையனை திட்டி கூட்டிகிட்டு போவோம், என்னடா பண்ண அப்படின்னு. இப்போ அவன் நம்மளை திட்டி கூட்டிகிட்டு போகிறான். பார்த்து வாங்க, டீச்சர் எது பேசினாலும் கம்முன்னு இருக்கணும், அமைதியாக இருக்கணும், நீங்கள் அவங்ககிட்ட போய் எதுவும் பேசக்கூடாது, அவன் சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் போனால் நம்ம செய்ய போகிறது என்ன சொல்ல போகிறோம்? அவங்க என்ன சொன்னாலும் ஆமாம் ஆமாம் நான் போகிறோம். கண்டிப்பாக பையன்கிட்ட இருக்க குறைய சொல்லணும். ஒரு டீச்சர் சொன்னாங்க, என் பையனுடைய மார்க் ஷீட்டை பார்த்தேன், எல்லாம் பாஸ் ஆகி நல்லா இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, இந்த பாஸ் ஆனதெல்லாம் பார்க்காதீங்க, டோட்டல் பாருங்க. பாஸ் ஆகிறது வேற, டோட்டல் எவ்வளோன்னு பார்க்கணுன்னாங்க. அதான் உண்மை. நாம் இன்னும் மேலே போகணுன்னா எச்சரிப்பு அவசியம். கிடைச்ச ஆசீர்வாதத்தையே நம்ம பார்த்துக்கிட்டு நல்ல மார்க் எடுத்துட்டு போதும் விடு அப்படின்னா முன்னேற மாட்டோம். பல நேரங்களில் இதான் நடக்குது. சபை உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், உங்களுக்கு மோட்டிவேஷன்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்க, எந்துவா பேசணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது மட்டும் போதாது. பல நேரங்களிலே அந்த எச்சரிப்பு செய்தி தான் உங்களை உருவாக்கும், உங்ககிட்ட இருக்கிற குறைகளை போக்கும், அது மேலே மேலே வர்றதுக்கு காரணமாக இருக்கும். அதனால தான் இயேசு என்ன பண்றாரு, அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லும் போது மிக முக்கியமாக 3 எச்சரிப்புகளுக்கு கர்த்தர் சொல்றார். அந்த எச்சரிப்புகளை பார்த்து தான் நாம இந்த கடைசி செஷன்ல முடிக்க போகிறோம். முதலாவது எச்சரிப்பு இயேசு என்ன சொல்றார் வாசிங்க. அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். முதலாவதாக இயேசு சொல்லக்கூடியதான ஒரு காரியம் என்னவென்றால், வஞ்சிக்கிற காரியங்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். வருகைக்கு முன்பாக கேட்கப்பட்ட அடையாளம், நம்முடைய வருகைக்கு முன்பாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் அடையாளமா இயேசு சொல்றாரு. த நம்பர் 1 பிரதானமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி உங்களை வஞ்சிப்பார்கள் அப்படின்னு இருக்கு. இதை 2 வகையா நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, நேரடியாக இந்த அடையாளம் நடக்குது. நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகர் உங்களை வஞ்சிப்பார்கள் என்று சொல்ற அந்த அடையாளம் நேரடியாகவே நடக்குது. இவங்கெல்லாம் நான் தான் இயேசு அப்படின்னு சொல்லி ஜனங்களை வஞ்சித்தவர்கள். இது வரைக்கும் உலகத்துல 3000 4000 பேர் வந்திருக்கிறாங்க நான் தான் இயேசுன்னு வஞ்சித்தவங்க. குறிப்பா இப்ப நம்ம நூற்றாண்டுல, இப்ப நம்ம கூட இந்த காலத்துல ஒரு 15 பேருக்கு மேல உயிரோடு கூட இருக்கிறாங்க நான் தான் இயேசுன்னு சொல்லி. இப்ப இவரெல்லாம் நான் தான் இயேசுன்னு சொல்லி ஜனங்களை வஞ்சித்தவங்கள்ல டாப் மோஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிறவர், ஃபர்ஸ்ட் ரோல இருப்பார் இவரெல்லாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, மில்லியன்ஸ் ஆஃப் மக்கள், லட்சக்கணக்கானவங்க இவருக்கு பின்னாடி போயிட்டாங்க. இவருக்கு பின்னாடி போய் இவரை இயேசுன்னு நம்பி தங்கள் சொத்துக்களை எல்லாம் வித்து இவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே நாளில் மட்டுமே இவர்கிட்ட 4000 பேர், ஒரு நாளில் மட்டும் நடந்த சம்பவம், 4000 பேர் ஒரு குருசேட் மாதிரி மொத்த சொத்துக்களையும் வித்து இவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இவர் வீட்டுக்கு பக்கத்தில் குடிசை போட்டு தங்கியிருக்காங்க. டென்ட், இதே வீடியோவில் பின்னாடி வரும் பார்த்தீங்கன்னா, டென்ட் மாதிரி போட்டு தங்கியிருப்பாங்க. அந்த அளவுக்கு நான் தான் இயேசுன்னு ஜனங்களை வஞ்சித்தவரில் இவர் ஒருத்தர். இவர் பேர் விசாரியன்னு பேர். இவர் வந்து செர்பியா தேசத்தில் ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளாக இருந்தவர். அதற்கு பிற்பாடு நான் தான் இயேசுன்னு சொல்லி ஜனங்களை வஞ்சித்து இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறார். இப்போ பிடிச்சி ஜெயிலில் வச்சுட்டாங்க, ரஷ்யாவில் ஜெயிலில் இருக்கிறார். சரி, ஏன் இது நடக்குது? இயேசு சொன்னார், ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் அப்படின்னு இயேசு தெளிவாக சொன்னார். அப்படி சொல்லியும் இவர்களெல்லாம் ஏன் இந்த மாதிரி ஆட்களை நம்புகிறார்கள்? இந்த மாதிரி ஆட்கள் வந்து நான் தான் இயேசுன்னு சொல்லும் போது ஜனங்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு 2-3 காரணங்கள் இருக்கு. அதில் ரொம்ப பேசிக் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இவங்க எல்லாரும் பாருங்க, இந்த நான் தான் இயேசுன்னு சொல்றவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு நீள முடியோட தாடியோட ஒரு ஒரு இயேசு கிறிஸ்து நீங்க நம்புற அந்த அமைப்பில் இருப்பாங்க பார்க்கறதுக்கு. பின்னால நீங்க பார்த்தீங்கல்ல, இவரையுமே நீங்க பார்க்கும்போது பாருங்க, நீங்க இது வரைக்கும் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி என்னென்ன போட்டோஸ் எல்லாம் பார்க்குறீங்களோ அந்த எல்லா போட்டோலையும் ஒரே மாதிரி அமைப்பு இருக்கும். கண்ணு மூக்கு கொஞ்சம் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அமைப்பு ஒரே மாதிரி இருக்கும். நீல முடி, தாடி, இந்த முகம் வந்து இதே மாதிரி பேட்டர்ன்ல இருக்கும். ஏன் ஜனங்க வஞ்சிக்கப்படுகிறாங்க அப்படிங்கிறதுக்கு முதலாவதாக உள்ள காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நம்ம கிட்ட இருக்கிற அறியாமை. ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஆவிக்குரிய சபைக்கெல்லாம் முன்னாடி வந்த உடனே, ஆவிக்குரிய சபைக்கும் மற்ற சபைக்கும் உள்ள டிஃபரன்ஸ்ல பிரதானமானது என்னன்னா, சபைக்கு வந்த உடனே நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அடிப்படை உபதேசத்தில் ஒன்று, ஏசுநாதர் போட்டோ, அவங்க அம்மா போட்டோ, அப்பா போட்டோ, தூதர் போட்டோ, அப்புறம் சீடர்கள் போட்டோ, சிலை எது இருந்தாலும் தூக்கி வெளியே போட்டுருங்க அப்படிம்போம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அதுல இயேசு இல்லை, அந்த மாதிரி இயேசு இருக்கவும் மாட்டார், அதிலையும் இயேசு இருக்க மாட்டார். அந்த சிலையை கும்பிட்றதுனாலையோ, இயேசுநாதர்கிட்ட போய் சிலையில கும்பிட்றதுனாலையோ, அல்லது அவங்க அம்மா சிலையை கும்பிட்றதுனாலையோ, அவங்க அப்பா சிலையை கும்பிட்றதுனாலையோ, கேட்கறதுனாலையோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. வசனம் தெளிவாக இருக்கிறது, அவர் இருதயத்தில் வாசம் பண்ணுகிற தேவன், அவர் கையின் சித்திரத்திலேயோ அல்லது சிலைகளிலேயோ வாசம் பண்ணாத தேவன் வேதம் தெளிவாக சொல்லுது. அப்ப இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது ஜனங்களுக்கான அப்ப ஜனங்களுக்கான மிக முக்கியமாக விசுவாசிகள் இருக்கக்கூடியதான முதல் டிராபேக் என்ன? ஒரு காலத்துல இது சபையில சத்தியமாக போதிக்கப்பட்டது. இப்ப நாங்களாம் சர்ச்சுக்குள்ள வரும்போது இதை ஃபர்ஸ்ட் உபதேசம், மூல உபதேசமே இதுதான். ஏன்னா அது இயேசுநாதர் இல்லை, இப்படி இல்லைன்னு நாங்க சொல்லி கொடுத்தாங்க. அன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு மீடியாவோ எதுவும் வளர்ச்சி இல்லை. நான் சொல்றது ஒரு 32 வருஷத்துக்கு முன்னாடி, 1992 சொல்றேன். அன்னைக்கு இந்த மீடியா வளர்ச்சி இந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. அன்னைக்கு எங்களுக்கு சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இதெல்லாம் இல்லை எடுத்து போட்டுருன்னு. நாங்கள் அவங்க எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம், எடுத்து போடுவோம். ஏன்னா அன்னைக்குள்ள பரிசுத்தவான்களுக்கு இந்த மாதிரி மீடியா அறிவு கிடையாது, ஆனா ஆவிக்குரிய அறிவு அவங்களுக்கு இருந்துச்சு. பரிசுத்த ஆவினாலே நடத்தப்பட்டார்கள். அவங்க சொன்னதுல சத்தியம் இருந்துச்சு, உண்மை இருந்துச்சு. நாங்க அதுக்கு கீழ்ப்படிஞ்சோம், விசுவாசிச்சோம், எடுத்து போட்டோம். இப்போ
கடைசி காலமாக தான் இது அநேக கேள்விகளை கேட்கிற காலம். எதை சொன்னாலும் ப்ரூஃப் இருக்கா, எதை சொன்னாலும் உண்மையா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கிறோம். அதில் நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கு. நல்லது என்ன? சில விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடிச்சு கொள்றீங்க, தப்பு கிடையாது. எல்லா விஷயத்துக்கும் ஆராயிறது. ஒரு சின்ன தலைவலி வந்தாலும் உடனே போயிடுறது கூகுளுக்கு. இந்த மாதிரி எனக்கு தலைவலிக்குது, என்ன காரணம்? கூகுளில் என்ன இருக்கு? நிறைய பேர் சொன்ன கமெண்ட்ஸ் உள்ள இருக்கு. அதுல என்ன சொல்லிடுறான்? சாதாரண தலைவலிக்க உனக்கு மூளை நரம்பு கட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுறான். இவனுக்கு இல்லாத நோயெல்லாம் வந்துடுது, நிறைய பிரச்சனை வந்தது. ஒரு 9-10 வயசு பையனை கேட்டேன். அவன் சொன்னான், எனக்கு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ல ஓசிடி பிரச்சனை இருக்குன்னா. எனக்கெல்லாம் 10 வயசுல டிப்ரெஷனும் தெரியாது, ஸ்ட்ரெஸ்ஸும் தெரியாது, நமக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ங்கிறதுலாம் ஒரு 20 வயசுக்கு மேலே தான் தெரியும். நான் அப்போ அவனை கேட்டேன், உனக்கு எப்படா டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் தெரியுது அப்படின்னு கேட்டேன். கூகுள் பண்ணி பார்த்தேன்னா. கூகுளில் என்னடா எப்படா போட்டு பார்த்தேன்னு இல்லை, நான் தனியாக உட்காந்துருக்கேன், இதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். கூகுள் சொல்லிச்சு, உனக்கு டிப்ரெஷன் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். நேற்று ஒரு நடந்த சம்பவம், நேற்று இல்லை போன வாரத்தில், ஒரு பையன் கூகுள்கிட்ட போய் கேட்டிருக்கான் என்ன பண்ணணும்னு. போய் சூசைட் பண்ணி சாப்பிட்டுருச்சு, செத்துட்டான். அவன் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். ஒரு பையன் கூகுளோட பேசி கடைசியில் தற்கொலை பண்ணிட்டான். இன்னைக்கு இந்த அறிவு பெருக்கத்தினுடைய விளைவு, எதை சொன்னாலும் ப்ரூஃப் போய் பார்க்கறது, உடனே கூகுள் பண்றது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம், சொல்ற காரியங்கள்லாம் ஒரு குரூப் பின்னாடி உட்காந்து ஃபோன் பார்த்துட்டே இருப்பான். நம்ம சொல்றதை கவனிக்க மாட்டாங்க, ஆனால் சொல்றதெல்லாம் ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருப்பான். கரெக்டாக சொல்றாரா, சரியா சொல்றாரா? ஸோ இதில் அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதனுடைய விளைவு இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? இந்த மாதிரி ஆட்கள் வரும்பொழுது நமக்கு இன்னைக்கு எது சரி எது தப்பு அப்படிங்கிறத ரொம்ப ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆனால் சபையில சொல்லக்கூடிய காரியங்கள்ல சில காரியங்கள் நீங்க ஆராய்ந்து கூட பாருங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதான அல்லது வரையப்பட்டதான இந்த இமேஜஸ், இது எதுவுமே பைபிள்ல உள்ள அடிப்படையில் கிடையாது. இது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டுச்சு. அதனுடைய விளைவு என்ன? இந்த மாதிரி தான் இயேசு இருப்பார்னு சில நூற்றாண்டுகளா நம்ம மனசுல பதிச்சுட்டாங்க. அது இப்ப என்னவாகுது? இந்த மாதிரி ஆட்கள் வரும்போது அது நமக்கு மைண்ட்ல இயேசு இப்படித்தான் இருப்பாருன்னா பேசிக்கா நம்மளை வஞ்சிக்கப்படுவதுக்கு அதே மாதிரி ஒரு ஆள் வந்த உடனே நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓ இயேசு இப்படிதான், பரவாயில்ல. சிலர் சொல்றாங்க பார்க்கறதுக்கு இயேசு மாதிரியே இருக்கிறாரு. முதல்ல இவங்க இயேசுவை பார்த்ததில்லை, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க யாருமே என்ன செய்யல? இயேசுவை பார்த்ததில்லை. அடுத்து இயேசு மாதிரி இருக்காருன்னு சொல்றீங்களே, எதை வச்சு சொல்றீங்க? போட்டோல பார்த்தோம். இயேசுநாதர் எந்த போட்டோ ஸ்டுடியோக்கு போயும் போஸ்ட் கொடுக்கல, எந்த படத்திலையும் நடிக்கல, எந்த வீடியோவும் இல்லை. இயேசுநாதருக்கு முன்னாடி உள்ள ராஜாக்களுடைய சிலைகள்லாம் இருக்கு. இயேசுநாதர் பிறக்கும் போது அகஸ்ட் சீசர் ஒருத்தரை பத்தி பைபிள் சொல்லும். அகஸ்துராயன் காலத்தில், லூக்கா 2:1-2ல அந்த அகஸ்துராயனை பத்தின சிலைகள்லாம் இருக்கு. அலெக்சாண்டர் காலத்து சிலைகள், ஜியூஸ் தேவனுடைய சிலைகள்லாம் இருக்கு. ஆனா அதற்கு பின்னாடி வந்த இயேசு கிறிஸ்துவை பத்தினதான எந்த ஒரு அடையாளமும் பூமியில் கிடையாது. பர்பஸாக ஆண்டவர் அது எல்லாவற்றையும் அழிச்சு போட்டார். காரணம், அவரை எந்த சிலையிலேயோ படத்திலேயோ அல்லது எந்த ரூபத்திலேயோ ஆண்டவரை நீங்கள் கொண்டு வர முடியாது. அவர் நம்முடைய இருதயத்துக்குள் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இது ஒரு அடிப்படை பேசிக் உபதேசம். இது இல்லாததுனால இப்ப கடைசி ஒரு 10-20 வருஷத்துல நீங்க பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஆவிக்குரிய சபைகளுக்கும் மற்ற சபைகளுக்கும் வித்தியாசம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுல ஒண்ணு, இந்த ஆவிக்குரிய சபைகள்ல கூட முந்தையெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஆவிக்குரிய சபை, பாரம்பரிய சபை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அங்கே இயேசுநாதருடைய போட்டோ சிலை எல்லாம் இருக்கும், இங்க இருக்காது. இப்ப இங்கேயும் வர தொடங்கிருச்சு, இங்கேயும் கொஞ்சம் வித்தியாசமா உள்ள வர தொடங்கிருச்சு. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தை அப்புறம் போய் வாசித்து பாருங்க. 6வது வசனத்துல இருந்து இருக்கும். இன்னைக்கு மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிறார்கள் இருக்கும். என்ன செய்யறாங்கன்னு போய் பார்த்தீங்கன்னா, சுவர்களிலே சித்திரம் தீட்டப்பட்டிருந்ததுன்னு இருக்கும். அதாவது பெயிண்டிங்ஸ் வரைஞ்சிருந்தாங்களாம். அந்த பெயிண்டிங்ஸ் எதை பத்தி இருந்துச்சுன்னா, விக்கிரகங்கள் பத்தியும் மிருகங்களை பத்தியும் இருக்கு அப்படின்னு பைபிள் சொல்லுது. இன்னைக்கு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஆவிக்குரிய சபைகள்லையும் அந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் வர தொடங்கிருச்சு. முன்னாடியில ஆவிக்குரிய சபைகள் அந்த மாதிரி வசனம் தான் இருக்கும். இப்போ இங்க எல்லாம் வசனம் ஒட்டியிருக்காங்க இந்த மண்ணை பண்றதுனால. சபைக்கு போனீங்கன்னா வெறும் வசனமா தான் இருக்கும். காரணம் என்னன்னா, ஆவிக்குரிய சபைகள்ல அந்த வசனங்கள் இருக்கும்போது, ஒருவேளை நீங்க ஊழியக்காரங்க யாரும் இல்ல, சபை திறந்திருக்கு, அந்த வழியா சூசைட் பண்ண போற ஒரு ஆள் வராரு, அவர் கடைசியா எப்பவுமே சரி, தன் வாழ்க்கையை முடிச்சுக்கிறவனுக்கு கர்த்தர் கடைசியா வச்சிருக்கிற இடம் திருச்சபை தான். அவங்க போற இடத்துல ஒரு சர்ச் இருக்கும். சரி, போகும்போது கடவுள்கிட்ட போய் சொல்லிட்டு சாவலான்னு நினைச்சு உள்ள போவாங்க. போனா எந்த ஊழியக்காரரும் இருக்க மாட்டாங்க. ஆனா ஒண்ணு நடக்கும், என்ன தெரியுமா?
அங்க இருக்கிற வசனம் அவர்களோடு கூட பேசும். அந்த சுபத்துல இருக்கிற வசனம் பேசும், புல்பீட்ல இருக்கிற வசனம் பேசும். ஏன்னா அந்த வசனத்துக்கு பேரு நித்திய ஜீவ வசனம். அந்த வசனத்துக்குள்ள உயிர் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. அந்த வசனம் பேசும். ஊழியக்காரங்களே அன்னைக்கு இல்லாவிட்டாலும் வசனமே பேசி ஒரு ஆத்மாவை காப்பாத்திரும். எத்தனையோ ஆத்மாக்கள் டிராக்ஸ் வழியாக காப்பாற்றப்பட்டிருக்கிறது. எத்தனையோ ஆத்மாக்கள் வசனங்கள் வழி, ஆட்டோக்கு பின்னாடி இருக்கிற வசனங்கள் வழியாக காப்பாற்றப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள்ல ஆடம்பரன்ற பேர்ல, டெக்கரேஷனுங்கிற பேர்ல சிங்கத்தை வரைஞ்சி வச்சிருக்கான், அப்புறம் புறாவை தொங்க விட்டுருக்காங்க, அப்புறம் சில இடத்துக்கு போனா கழுகு தொங்குது. கேட்டா எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. சிங்கம் இயேசு யூத ராஜசிங்கம், அதனால வரைஞ்சிருக்கிறான்னு. சிங்கம் இயேசுநாதர் தான், யூத ராஜசிங்கம்னு இருக்கு. ஆனா இன்னொரு சிங்கமும் பைபிள்ல இருக்குது, எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி அலைகிற சிங்கம் இருக்கு. இப்ப நீங்க எந்த சிங்கத்தை வரைஞ்சிருக்கிறீங்கன்னு தெரியல. கழுகு மாதிரி உன்னதங்களில் ஒரு அனுபவத்தை பத்தி பைபிள் சொல்லுது. ஆனா பைபிளை பொறுத்த வரைக்கும் கழுகு துஷ்ட மிருகம்னு இருக்கு. இன்னைக்கு சபைகளில இந்த மாதிரி காரியங்கள் வர 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 வஞ்சிக்கிற காரியம் உள்ள வர தொடங்கிருச்சு. பத்தாவதுக்கு இந்த எவாஞ்சலிஸ்டுகள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே படிக்கிறாங்களோ இல்லையோ ஆளுக்கு ஒரு புக்கு போட்டு விடுறாங்க. எல்லா வீட்டுக்கும் புக்கு வருது. எத்தனை பேர் அந்த புக்கை படிக்கிறாங்கன்னு வாங்குறவங்களுக்கும் தெரியாது, அனுப்புறவங்களுக்கும் தெரியாது. சில புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 2000 காப்பி 3000 காப்பி போடுறாங்க, அனுப்புறாங்க. யார் வீட்லையும் படிக்கிறதே இல்லை. ஒருவேளை அந்த புக்கை ஒருத்தர் படிக்கிறாருன்னா அதுக்கு ஒரு ரீசன் ஒன்னே ஒன்று இருக்கும். அவரை பத்தின சாட்சி அந்த மாசம் வந்திருக்கும், அதனால படிப்பாரு. இல்லைன்னா படிக்க போறதே கிடையாது. ஆனா அந்த புக்குகள் வழியாக இந்த இயேசுநாதருடைய போட்டோ அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாம் உள்ளே வருது. அது வந்து இன்னைக்கு ஒரு எப்படிப்பட்ட வஞ்சன்னு கேட்டீங்கன்னா, பைபிள் அட்டை கிழிஞ்சு போய் கிடக்கு. பாதி பேர் வீட்டில் ஆதியாகமத்துக்கு 2 அதிகாரமே இல்லை. ஆண்டவர் உண்டாக்குன முதல்ல அந்த 2 அதிகாரமே இருக்காது. பாம்பு நுழைஞ்சதுல தான் இருக்கும். பைபிள் எடுத்துட்டு வர சொன்னா பாம்பு டைரக்டா வரும் உள்ள. முதல் 2 அதிகாரம் இருக்கவே இருக்காது. ஆனா இந்த புக்கெல்லாம் அழகா அடுக்கி வச்சிருக்காங்க. இதுவே 3-10 வருஷத்து புக்கு ஏன் போடலையா? ஐயோ அதுல வசனம் இருக்குது. முழு வசனம் இருக்கிற பைபிளே கிழிஞ்சு கிடக்கு. இந்த புக்கு வீட்டுல பத்திரமா ஓரமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. என்னன்னு கேட்டா அதுல இயேசுநாதருடைய போட்டோ இருக்குது. ஆண்டவரை தூக்கி எப்படி குப்பையில போறது? ஆண்டவரை தூக்கி வீட்டை விட்டே வெளியே போட்டியா? புக்க குப்பையில போறதுக்கு என்ன? நிறைய பேர் வீட்டுல ஆண்டவர் வாசல் இருந்தா கதவை தட்டிக்கிட்டு இருக்காரு, உள்ளேயே கிடையாது. எப்ப டிவியை கொண்டு சீரியலை போட்டீங்களோ அன்னைக்கு அவர் வெளியே போயிட்டாரு. இதுல வேற ஆண்டவரை தூக்கி எப்படி வெளியே போறது அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இந்த காரியங்களை செய்து இதனுடைய விளைவு என்ன? இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க கெட்டு போகிறது மட்டும் இல்லாம உங்க சந்ததியும் கெட்டு போகுது. பிள்ளைகளுக்கு மைண்ட்ல ஏறுறீங்க, இயேசுநாதர் இப்படித்தான் இருப்பாருன்னு ஏத்திடுறீங்க. இப்போ நமக்கே எடுத்துக்கோங்களேன், கண்ணை மூடி முழங்கால் போட்டா இயேசுநாதர் நம்ம யோசிச்சு ஜோம் பண்ணோம்னா ஒரு நீல முடியும் தாடியும் வருதா இல்லையா? பாதி நேரம் அதான் வருது. ஏன்னா இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல போட்ட விதை. இப்பவும் ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஆவியில வந்து வளர்ச்சி அடைஞ்ச பிறகுதான் அவர் ஒளியாகவோ தீபமாகவோ நெருப்பாகவோ அல்லது வெளிச்சமாகவோ நமக்கு காணப்படுறார். ஒரு காலகட்டம் வரைக்கும் நமக்கே கண்ணை மூண்டா நீல முடியும் தாடி தான் வருது. ஏசு சரி, அப்ப இயேசுநாதர் நீல முடியோட தாடியோட இருக்க மாட்டாரா? நீங்க எடுத்து வசனத்தை வாசிச்சு பாருங்க, எங்கேயாவது அப்படி இருக்கான்னு பாருங்க. ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. அவர் தாடி மயிரை பிடிச்சு இழுத்தாங்கன்னு இருக்கு. அவரை 3 நாள்ல உள்ள வச்சிருக்கிறாங்க. சரி, இயேசுநாதர் தாடி வச்சதாவே இருக்கட்டும். அவர் எப்படி மாம்சத்தில் இருந்தார் என்பதா முக்கியம். அவர் மறுரூபம் ஆயிட்டார். மறுரூபமான பிறகு கல்லறை வாசல்ல நிற்கும் போது மகதலேனா மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியல. தோட்டக்காரர்னு நினைச்சாங்களாம். ஒரு சீஷரோட பேசிக்கிட்டே போறாரு. பேசிக்கிட்டே போகும்போது சீஷர்களுக்கு அது யாருன்னு தெரியல. அப்ப அவங்க சொல்றாங்க, அவர் பேசும்போது ஆவி கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்ப இயேசு எப்படி கண்டுபிடிக்கணும்? உருவத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியாது, வசனத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும், சத்தத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். வசனம் தெளிவா இருக்கு. அவங்க மீன் பிடிக்க போகிறேன்னு சீஷர்கள் போயிட்டாங்க. இவர் கரையில உட்காந்து மீன் சமைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப சொல்றா அது யாருன்னு யாருக்குமே தெரியல. ஒருத்தன் சொல்றா அது இயேசு. ஏன்னா அவர் அப்படித்தான் இருக்கிறாரு. எப்படி? மர்ரூமான அனுபவத்தில் இருக்கிறாரு. ஏன்னா மர்ரூம மலையில 3 பேர் தான் பார்த்திருக்கிறான். அதுல ஒருத்தன் தான் சொல்றான் அது இயேசுன்னு. எதுக்கு சொல்றேன்? இயேசு கிறிஸ்து இப்படித்தான் இருப்பார்னு பைபிள்ல சொல்லல. அவர் அந்த மாதிரியும் இல்ல. நீங்க யாரோ ஒருத்தருடைய போட்டோவை யாரோ ஒரு ஆளை பத்தினதை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறீங்க. அது உங்க வீடுகள்ல இப்ப இருக்கிற இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் ராபர்ட் பாவெல்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட். அவர் தான் முன்னாடி இயேசுவை பத்தி சினிமாவில் நடிச்சார். அவரை பத்தின போட்டோ, அவருடைய போட்டோஸ் தான் பாதி இடத்துல இருக்கு. மீதி இடத்துல பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல நடிச்சாரு, அவர் போட்டோ இருக்குது. உண்மையான இயேசு போட்டோ எங்க இருக்கு? அதெல்லாம் தாண்டி இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன்.
இப்ப இயேசு எப்படி இருக்கிறாரு? அதான் கேள்வி. இப்ப இயேசு எப்படி இருக்கிறாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க. 1ஆம் அதிகாரத்துல இயேசுவை பத்தின டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ரொம்ப தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க எடுத்த ஃபர்ஸ்ட் பாயிண்டே அடி வாங்கிடும். என்ன தெரியுமா? அவர் தலை வெண் பஞ்சை போல இருந்ததுன்னு இருக்கு இங்கிலீஷ். தமிழ்ல அவர் தலை எப்படி இருக்குது? வெண் பஞ்சை போல. உங்களால வெள்ள முடியோட இயேசுநாதரை ஏத்துக்க முடியுமா? உங்க மைண்ட்ல இயேசுநாதரை வெள்ள முடியோட ஏத்துக்க முடியுமா? உங்களையே உங்களால வெள்ள முடியோட ஏத்துக்க முடியாது. அதையே டை அடிச்சு கருப்பாக்கினாதான் உங்களுக்கே பார்க்கறதுக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு அது வெல்ல முடியுங்கிறது கம்பல்சரி வரப்போறது, அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதையே கருப்பா பார்த்து பழக்கப்பட்டீங்க. இயேசுநாதரை வெல்ல முடியல, உங்களால பார்க்க முடியுமா? அங்க போய் வாசிச்சு பாருங்க. 1ஆம் அதிகாரம் இருக்கு. அவர் தலை வெண் பஞ்சை போல இருந்தது, கண்கள் அக்கினி சுவாலையை போல இருந்தது, அவருடைய கால்கள் வெண்கலத்தை போல இருந்தது, ஒருவரும் வெளுக்க கூடாதது போல வஸ்திரம் வெண்மையாய் இருந்தது. அப்படி ஒரு இயேசுநாதர் போட்டோவை நீங்க வச்சிருக்கீங்களா? யார் வீட்லயாவது இருக்குதா? கன்ஃபார்மா கிடையாது, இருக்கவும் போறதில்ல. அதனாலதான் பைபிள் தெளிவா சொல்லுது, இப்படிப்பட்ட காரியங்களை வஞ்சிக்கிறவர்கள் வருவார்கள் என் நாமத்தை தரித்து கொண்டு. இன்னைக்கு இவங்க எல்லாம் இயேசுவின் நாமத்தை தரிச்சுக்கிட்டு வராங்க. முதல்ல போய் உங்க வீடுகளில் இருக்கக்கூடியதான இந்த போட்டோக்கள், சிலைகள், இப்படிப்பட்ட காரியங்களை தூக்கி போடுங்க. ஒரு ஊழியக்காரர் என்ன கேட்டார், நீ சொல்றது வேணா வசனத்தின்படி கரெக்டா இருக்கு, இப்போ இயேசுவை அறியாதவங்க அல்லது எங்க வீட்டில் இருக்க ஒரு குழந்தை இயேசு எப்படி இருப்பார்னு கேட்டா நான் என்ன சொல்றது, நான் எதை காட்டுறது அப்படின்னாரு. சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொன்னாரு. எங்க அப்பா போட்டோ, தாத்தா எதுன்னு கேட்டா நான் காட்டுறேன், பாட்டி எதுன்னு கேட்டா நான் காட்டுறேன், இப்ப இயேசுநாதர் எப்படி காட்டுறது? நான் கேட்டேன், உங்க தாத்தா உங்க அப்பாவை காட்டிட்டீங்க, ஒருவேளை உங்க பிள்ளை 3 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த தாத்தாவை கேட்டா எப்படி காட்டுவீங்கன்னு கேட்டேன். எப்படி 3 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு தாத்தா இருந்திருப்பார் தானே, அந்த தாத்தா இருந்ததுனால தான் இந்த தாத்தா வந்தாரு, இந்த தாத்தா இருந்தனால தான் அப்பா வந்தாரு, அப்பா வந்ததுனால தான் நம்ம வந்தோம், நம்ம வந்தனால பையன் வந்திருக்கான். ஒருவேளை பையன் கேட்கறான், 5 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற தாத்தா எப்படி இருப்பாருன்னு எப்படி காட்டுவீங்க? என்ன சொல்ல போறீங்க? போட்டோவும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஆனா தாத்தா இருந்தது உண்மைதாண்டா சொல்ல போறீங்களா இல்லையா? அதே பதில் தான் இயேசுநாதருக்கும். இயேசுநாதர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது, அவர் வந்தது உண்மை, அவர் மரித்தது உண்மை, அவர் உயிர் தெழுந்தது உண்மை, அவர் வரப்போகுவதும் உண்மை. அவ்வளவுதான், சத்தியம் முடிஞ்சிருச்சு. இவங்க வசதிக்காக, இவங்க விருப்பத்துக்காக பிள்ளைங்க மேல பழிய போடுறது. இன்னும் நான் ஒரு படி மேல போய் சொல்றேன், இல்ல உங்க பிள்ளை ரொம்ப ஞானம், பயங்கர அறிவு, ஐக்கியூ ஜாஸ்தி, இல்ல நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும், இயேசு எப்படி இருப்பார் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சா ரொம்ப சிம்பிள். உங்க பிள்ளைகிட்ட தைரியமா சொல்லுங்க, போய் முழங்கால் போட்டு கதவை சாத்திட்டு முழங்கால் படியிடு, ஜெபம் பண்ணு, இயேசு கிறிஸ்து வருவாரு பார்த்துக்கோன்னு சொல்லுங்க. இயேசு வருவாரான்னு கேக்குறீங்களா? நம் சத்தத்துக்கு இயேசு செவி கொடுக்கிறாரோ இல்லையோ, பிள்ளையின் சத்தத்துக்கு கண்டிப்பாக கர்த்தர் செவி கொடுப்பார். உண்டு, வசனம் தெளிவா சொல்லுது, கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். இந்த வஞ்சிக்கிற காரியம் வந்ததனுடைய விளைவு என்ன? சரிங்க, இது என்ன அவ்வளவு பெரிய தப்பா? முதல்ல பைபிள் சொல்லுது, என் பாளையம் எங்கும் சுத்தமாய் இருப்பதாக. கர்த்தர் அருவருக்கிற எந்த காரியமும் உள்ளே இருக்க கூடாது. இது பேசிக். நான் சொல்றது அவ்வளவும் பேசிக். இன்னும் ஒரு படி மேல போய் நான் அடுத்த சொல்றேன், ஸ்பிரிச்சுவலா சொல்றேன். சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு ஊழியத்திற்காக ஸ்ரீலங்காக்கு போயிருந்தேன். கல்முனை அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஊழியத்துக்கு போன போது நடந்த சம்பவம் இது. நானும் என்னை அழைச்சிக்கிட்டு போன ஊழியரும் ஒருத்தர் வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனோம். போனா அங்கே ஒரு வயது முதிர்ந்த ஒரு 60, 65 வயசு, 70 வயசு இருக்கும் அவருக்கு. அவரு சில வருஷங்களாக படுத்த படுக்கையா இருக்கிறார், எழுந்திருக்கவே இல்லை. அவருடைய மக, அவங்களுக்கு ஒரு 45, 50 வயசு இருக்கும். அவங்க தான் அவரை பார்த்துக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அப்பா 10 வருஷமா படுத்திருக்காரு, என்ன காரணமே தெரியல, நல்லா தான் இருந்தாரு, படுத்துட்டாரு, கொஞ்சம் ஜெபம் பண்ண முடியுமான்னு. அந்த வீட்டுக்குள்ள போனா இயேசுநாதர் அப்பா, இயேசுநாதர் அம்மா, இயேசுநாதர் இருக்கிற சீஷர்கள், தூதர்கள், மிஷினரிகள் அத்தனை பேரும் சிலையா கிடக்குறாங்க. எல்லா பக்கமும் கிடக்குறாங்க. நமக்கே தெரியல இத்தனை மரியாளுக்கு இத்தனை பேர் இருக்கான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பேர், எல்லா ஊர் பேர்லயும் அந்த அம்மாக்கு பேர் இருக்கு. பார்த்தா நான் சொன்னேன், இவ்வளோ விக்கிரகம் இருக்கே, இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்குமே, இதை கொஞ்சம் எடுத்துட்டா நல்லா இருக்கும்னு சொன்னேன். அவங்களுக்கு பயம், இல்லை இதெல்லாம் எடுத்தா பிரச்சனை வராதா? நான் சொன்னேன், எடுங்க, ஒன்றும் பிரச்சனை வராது. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அப்படின்னா நீங்களே எடுத்துருங்கன்னாங்க. பிரச்சனை வந்தா யாருக்கு வரட்டும்? உங்களுக்கே வரட்டும், நீங்களே எடுத்துருங்கன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த ஊழியக்காரர் அந்த வீட்டை கிளீன் பண்ண தொடங்கணும். ஊழியத்துக்கு போய் இதெல்லாம் இருக்கு, ஊழியத்துக்கு வரங்கிறீங்க, நிறைய பேர் வீட்டை கிளீன் பண்ண வேண்டியிருக்கோம். போய் கிளீன் பண்ணோம்.
மொத்தத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தா 2 மூட்டை ஃபுல்லா வந்துச்சு. சிலையும் அது இதுமா பெரிய மூட்டை. அதை கொண்டு போய் வண்டியில போய் ஒரு ஆத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டு வந்து நான் அந்த ஊழியக்காரன் ஜோம் பண்ணி முடிச்ச ஒரு 5வது நிமிஷம் 2 வருஷமா படுத்திருந்த மனுஷன் எழுந்திருச்சு உட்கார்ந்தாரு. உட்கார்ந்தது மட்டுமல்ல, அப்பதான் முதல்ல சாப்பிட ஆரம்பிக்கிறார். பல நேரங்களிலே இவைகள் உங்கள் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கும். வரவேண்டிய காரியங்களுக்கு அது தடையாக இருக்கும். நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, சர்ச்சுக்கு வரோம், தசமா காணிக்கலாம் கரெக்டாக தான் கொடுக்குறோம், ஆனா என்னன்னே தெரியல, ஆசீர்வாதம் வரல, இந்த காரியம் முடிய மாட்டேங்குது, இத்தனை வருஷமா இழுத்துக்கிட்டு இருக்கு, கிடைக்க மாட்டேங்குது. சில நேரங்களில் உங்கள் பாளையங்களை நீங்கள் சுத்திகரிக்க வேண்டி இருக்கும். ரொம்ப கவனிச்சு பாருங்க. லேயாள் ராகேல் 2 பேரும் இருந்தாங்க. இத்தனைக்கும் ராகேல யாக்கோபு ரொம்ப நேசிக்கிறாரு. ஆனால் ராகேலின் கூடாரத்துக்குள் மறைக்கப்பட்டிருந்த ஒரு விக்கிரகம் இருந்துச்சு, தகப்பன் வீட்டுடைய விக்கிரகம். ஒரு நாள் அந்த விக்கிரகம் ராகேலின் பிரயாணத்தை வழியிலேயே முடிய பண்ணிருச்சு. 2 பேரும் போனாங்க. ஆனா கடைசி வரைக்கும் கானானுக்குள்ள போய் கல்லறை வரைக்கும் யாக்கோபு கூட போனது யாருன்னா லேயாள் தான் போனாங்க. ராகேல் போகல. காரணம், அவங்களுடைய கூடாரத்துக்குள் கர்த்தர் அருவருக்கிற விக்கிரகம் மறைக்கப்பட்டிருந்தது. அதே தான் உங்களுக்கு சொல்றேன். இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் தூக்கி வெளியே போடுங்க, தைரியமா போடுங்க. யாரும் எதுவும் செய்ய போறதில்ல. எந்த பிசாசும் உங்களை ஒன்றும் செய்யாது. ஏன்னு சொன்னா பிசாசு தோக்கடிக்கப்பட்டவன். நீங்களும் நானும் வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவனுடைய தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த ஒரு பயம் இருக்கு. என்ன பண்ணலாம், எது செய்யலாம், இப்படி ஆகுமா, நடக்குமா, நடக்காதா? இது ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன், பல நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. 2வது, இந்த வஞ்சிக்கிற காரியம் அப்படின்னா என்ன? ஏன் ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள்? இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோம், பேசிக், ஜனங்கள் அறியாமையில வஞ்சிக்கப்படுறாங்க. 2வது, வஞ்சித்தல் என்றால் என்ன? இந்த வஞ்சிக்கிற காரியத்துக்கு என்ன ஒரு அடையாளம் என்ன, அல்லது அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வசனம் வாசிங்க, அதோட உங்களுக்கு சொன்னா ஈஸியா புரியும். 2 கொரிந்தியர் வாசிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. 2 கொரிந்தியர் 11:3-4 வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்ததனாலான், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. நல்லா கவனிங்க. இது யாரை குறித்து எதை பத்தி சொல்லப்படுதுன்னா, சபைக்குள்ளே வரக்கூடியதான வஞ்சிக்கிற சுபாவத்தை பற்றி. இந்த வஞ்சித்தல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சத்தியத்தை, ஒரு செய்தியை அல்லது ஒரு உபதேசத்தை சபை உங்களுக்கு போதித்து இருக்கும் பொழுது இன்னொரு உபதேசத்தை பக்க வழியாய் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தல், அல்லது அதுக்கு மாற்றாக அந்த உபதேசத்தை ஃபாலோ பண்ண வைத்தல் வஞ்சித்தலுக்கு அடையாளமாக இருக்குன்னு பவுல் சொல்றார். இப்போ நீங்கள் எல்லாருமே நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை, சத்தியம் சொல்லிக் கொடுக்கிற சபையில் தான் இருக்கிறீர்கள். நான் பொதுவாக டினாமினேஷனை குறித்து பேசுகிறதில்லை, ஆவிக்குரிய சபை என்று சொல்லிவிடுகிறேன். இப்போ நீங்க ஏஜியில் இருக்கீங்க. அசம்பிளிஸ் ஆஃப் காட் பத்தி நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் 32 வருஷமாக அதில் தான் இருந்திருக்கிறோம். ஸோ அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆவிக்குரிய ஒரு நல்ல சபை, அது நல்ல கரெக்டான சத்தியத்தில் இருக்கக்கூடியதான ஒரு சபை. அப்படி உங்களுக்கு இந்த சத்தியங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் வீட்டுக்குள் அனுமதிக்கிறீர்கள், ஏன் வஞ்சிக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக முக்கியமான 2வது நாங்கள் பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, ஜனங்களுக்குள் வசன விளக்கம் அல்லது வசன அறிவில்லாமை. வசனம் படித்தல் வேறு, வசனத்தினுடைய அறிவு வேறு. பைபிளை படிக்கிறது ஒரு வேலையா போச்சு, இப்போ அன்றாட வேலை. அதுவே பாதி பேர் செய்யறதில்லை, அது வேற விஷயம். செய்யறவங்க கூட இன்று பைபிள் வாசித்தாயா அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு இருக்கும், அந்த போர்டுக்கு பயந்து வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க. திடீர்னு பாஸ்டர் கேட்டுருவாரா பைபிள் வாசிச்சியான்னு, அதனால ஒரு அதிகாரத்தை வாசிச்சிருவோம். 23ஆம் சங்கீதத்தை எப்படியும் 23,000 தடவை வாசித்திருப்பீங்க. ஏன்னா அர்ஜென்ட்டுக்கு வாசிக்கிற சங்கீதம் அதுதான். அன்னைக்கு ஒரு தம்பியை கேட்டேன், தம்பி வசனம் வாசித்தியாடான்னு. இல்லைண்ணே, காலேஜுக்கு போற வேகம், அதனால அர்ஜென்ட்டுக்கு ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசித்தேன்னா. சரி, அதையாவது ஏத்துக்கலாம், பரவாயில்ல, ஒரு வசனமாவது வாசித்திருக்கானே அர்ஜென்ட்ல, என்ன வசனம் வாசிச்சேன்னு. இயேசு கண்ணீர் விட்டாருன்னா ஈஸியா வாசித்திருக்கான், அவ்வளவுதான், ஒரே வசனம். நான் சொன்னேன், தம்பி இயேசு உன்னை பார்த்து கண்ணீர் விட்டதை கேட்கலன்னு. இன்னைக்கு நம்ம வசனம் வாசிக்கிறத நம்ம இஷ்டத்துக்கு மாத்திக்கிட்டோம். ஒரு குரூப் வசனம் வாசிக்கிறதே இல்லை,
இன்னொரு குரூப் வசனத்தை ஒரு கடமைக்கு வாசிக்கிறது. இன்னொருத்தர் இருக்காங்க வசனத்தை போட்டி போட்டு வாசிக்கிறது. ஒரு வருஷத்துக்குள்ள முடிச்சே ஆகணும், ஒரு வருஷத்துக்குள்ள 2 தடவை முடிக்கிறது. டைம் டேபிள், காலைல ஒன்று சாயங்காலம் ஒன்று. இப்போ நம்ம பையனுக்கு பாஸ் பண்ணா போதும்ட்டு நம்ம சொல்லிட்டோம். படிப்புங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அறிவும்பாங்க. படிப்புங்கிறது நாலேஜ். அந்த படிக்கிற காரியம் லைஃபுக்கு யூஸ் ஆகணும், அதான் நாலேஜ். ஆனா இப்போ படிப்பு நாலேஜ் கிடையாது. இப்போ படிப்பு ஆசீர்வாதத்துக்கான வழி. இப்போ மண்டையில ஏறுதோ இல்லையோ கட 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 கடன்னு மனப்பாடம் பண்ணணும். பண்ண மனப்பாடத்தை பேப்பர்ல போய் வாந்தி எடுக்கணும். எக்ஸாம்ல எடுத்து முடிச்சாச்சுன்னா அவன் வேலை முடிஞ்சிருச்சு. திருப்பி கூப்பிட்டு கேளுங்க, 5 வருஷம் கழிச்சு அந்த சாப்டரோ அதுல படிச்சதோ அவனுக்கு ஞாபகத்துல இருக்காது. ஆனா அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்கூல் ஃபர்ஸ்டா இருப்பான். அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ல டாப்பர். என்னடா 98 எடுத்திருக்கிற அப்படின்னு அந்த ஃபார்முலா என்ன, அதையெல்லாம் கேட்காத. வேகமா படிச்சோம், எழுதிட்டோம். அப்புறம் இந்த படிப்பால உனக்கு என்ன பிரயோஜனம்? அந்த மார்க்கால தான் எனக்கு குரூப் கிடைச்சிச்சு. சரி, அங்க போய் என்ன பண்ண? அங்கேயும் மனப்பாடம் பண்ணேன். சரி, அங்க என்ன பிரயோஜனம்? அதனால தான் எனக்கு இன்ஜினியரிங் சீட் கிடைச்சிச்சு. சரி, அங்க போய் என்ன பண்ண? அங்கேயும் மனப்பாடம் தான் பண்ணேன். இவன் தான் வந்து வீடு கட்டுவா, கீழே விழுந்துரும். இவன் தான் டாக்டரா இங்க வருவா, 10 பேரை கொண்டுடுவான். கதை என்னன்னா, இவன் படிக்கிறது எதுக்காகனா அந்த கோர்ஸை முடிக்கணும், அவ்வளவுதான். அதுல இருந்து ஒண்ணு கத்துக்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு இல்ல. அதே மாதிரி பைபிள் படிக்கிற குரூப் ஒண்ணு இருக்கு. இவங்களுக்கு என்னன்னா, வாழ்நாள் முழுக்க 100 தடவை நான் பைபிள் படிச்சிருக்கிறேன். பெருமை, அதுல வேற தாழ்மையில் பெருமை. கர்த்தருடைய கிருபையில சொல்றேன், 100 தடவை படிச்சிருக்கேன். தாழ்மையாமா சொல்லும் போதே எப்படி சொல்றது? ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாரு, நான் ஒரு பெரிய குப்பையானாரு. அப்ப பெருக்கி தான் தள்ளணும்னு சொன்னேன். நம்மளதான் இப்ப ராஜாக்களும் ஆசாரியமா மாத்திட்டாரு. ஒரு நாள் குப்பையா இருந்தோம், இல்லைன்னு சொல்லல. இப்பதான் ராஜா ஆசாரிய மாத்திட்டாரு. நான் ஒரு குப்பை, நான் ஒரு கழுதை, நான் ஒரு அது, நான் ஒரு இது. உங்க தாழ்மையை நான் குறை சொல்லல, தாழ்மையில பெருமை வரக்கூடாது. சில ஆட்கள் இந்த தாழ்மையில் பெருமை பைபிள் வாசிக்கிறதுல அப்படியே 100 தடவை முடிச்சேன், 200 தடவை முடிச்சேன், முடிங்க. அதையும் நான் குற்றமா சொல்லல. 100 தடவை பைபிள் வாசுங்க, தப்பே கிடையாது. ஒரு தடவையாவது அதை தியானிங்க. அந்த வசனத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. அது என்ன சொல்ல வருதுன்னு கேளுங்க. யூத வசனத்தை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டான். வசனத்துக்குள்ள இருந்த இயேசுவை விட்டுட்டான். இயேசு வந்து நிக்கும் போது அவனுக்கு தெரியல. இப்ப அதே தப்பு தான் சபை பண்ணிக்கிட்டு இருக்குது. சபைனா நான் ஏஜியே சொல்லல, சபைனா நம்ம. இப்ப அதே தப்பு தான். பைபிள் வாசிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். 10 அதிகாரம் வாசிச்சேன், ஒரு மத்தியாயவை இன்னைக்கு மொத்தத்துல உட்காந்து அட்டஸ்டா முடிச்சிட்டேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு ஒருத்தனுக்கு இப்போ லேட்டஸ்டா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்ல, ஸ்கிரிப்சர் எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க, டிசைபிள்ஸ் பேர் எழுதுன்னு. அவன் எழுதியிருக்கான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். 12 அப்போஸ்தலர் பேர் என்னன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா. இப்ப நான் சொல்ல 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். எப்படா மார்க்கும் லூக்காவும்? அப்ப இல்லையான்னு என்ன கேட்கிறான் அவன். அப்ப இல்லையான்னு. இதான் பைபிள் படிக்கிற அழகு, இதான் பைபிள் படிக்கிற அழகு. ஆனா அவங்களுக்கு தெரியுது, மார்க்கு தெரியுது, லூக்கா தெரியுது. ஆனா அப்போஸ்தலர்கள் 12 பேர்ல அவங்க இல்லைன்னு தெரியல. இதே மாதிரி தான் வசன அறிவு இல்லாம வசனம் படிக்கிறது. இப்ப இந்த மாதிரி ஆட்களை வஞ்சிக்கிறது தான் இந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க. இந்த கள்ளோபதேசக்காரன் நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் புறஜாதியார்ட்ட போய் சுவிசேஷம் சொல்ல மாட்டான். நல்ல ஆவிக்குரிய சபைக்குள்ள வந்து பாஸ்டர் கிட்ட பேச மாட்டான். அவன் எங்க வருவான் தெரியுமா? நேரா 2 பேரா வீடுகளுக்கு வருவான். அவன் வந்து நின்று வாசல்ல கதவை தட்டுவாங்க. தட்டும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களிடத்தில் பேச விரும்புகிறோம் சொல்லிட்டு உங்க முகத்தை பார்ப்பாங்க. பார்த்த உடனே அந்த கள்ளோபதேசக்காரனுக்கு நல்லா தெரியும், இந்த ஆடு இன்னைக்கு பிரியாணி ஆயிடும். ஏன்னா அந்த வசனம் பேசுறத வச்சு அவன் கண்டுபிடிச்சிருவான். இந்த கள்ளோபதேசக்காரன் 20 வசனம் சரளமா பேசுவான், வரிசையா கட 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 கடன்னு பேசுவான். நம்ம விசுவாசி, நல்ல உபதேச விசுவாசிக்கு 2 வசனம் தடுமாறாம வராது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். அவன் பேசுறத பார்த்தோன்னே இது பிரமிச்சு போய் வாய் திறக்கும். அவன்கிட்ட நம்மளை போட்டு கொடுக்கும். யாரு? இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் பண்றாருல, இவரை அவங்ககிட்ட போட்டு கொடுக்கும். என்ன போட்டு கொடுக்கும் தெரியுமா? எங்க பாஸ்டர் கூட இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கல. யார்கிட்ட போய் யாரை போட்டு கொடுக்கறது? இத்தனை வருஷமா சொல்லி கொடுத்தது இது கவனிக்கல, மண்டையில ஏறல. போய் பாஸ்டர் கிட்ட சொல்லி அவன்கிட்ட சொல்றது. உடனே அவன், நாங்க ஒரு பைபிள் ஸ்டடி வைக்கிறோம், வரீங்களா? அப்படியா? இஸ்ரேல்ல இருந்து ரபியே வந்து எடுக்கிறாரு. இதுக்கு தமிழ்ல எடுத்தாலே தகராறு, அதுவே மண்டையில ஏறாது. நான் ரபிகள் வந்து எடுக்கிறது குற்றமா சொல்லல, திருப்பி நீங்க தப்பா எடுத்துக்காதியா. முதல்ல நீங்க தமிழ்ல உங்களுக்கு கொடுத்த பைபிள்ல நீங்க சரி ஆயிடுங்க.
இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அடிப்படையா புரியல. இதை புரியாம நான் ஹீப்ரு படிக்க போறேன், கிரீக் படிக்க போறேன், லத்தீன் படிக்க போறேன். முதல்ல தமிழ்ல முடிங்க. தமிழ்ல முடிச்சு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசத்துல ஸ்ட்ராங் ஆகுங்க. அதனால தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வஞ்சிக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு வசனத்துல ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியணும். என்ன தெரியணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஒரு தடவை மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் ஒரு தடவை நமக்காக பலியானார். பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் வரப்போறார். இந்த வசனம் உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சு புரிஞ்சிருச்சுன்னா நடுவுல எவன் வந்தாலும் நீங்க ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை. யார் வந்தாலும் ஒத்துக்க மாட்டீங்க. இயேசு இனி ஆவியில தான் வருவார்ப்பா, இனி எப்படி மாம்சத்துல வருவாரு, டிராபிக் கான்ஸ்டபிளா எப்படி வருவாரு, நீங்க ஒரே கேள்வி கேட்டுருவீங்கல்ல. இந்த வசன அறிவு இல்லாததான் உடனே ஓ இயேசு மாதிரியே இருக்கிறாரு, தாடி மீசை எல்லாம் பார்க்க அப்படியே இருக்கு, என்னமோ இவங்க இயேசுநாதரோட 30 வருஷம் பழகின மாதிரி பார்க்கறதுக்கு. இதுக்கு காரணம் என்ன? வசன அறிவு இல்லாதது. வசனம் கள்ளோபதேசக்காரன் உங்களை ஏமாத்துறதுக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த கள்ளோபதேசக்காரன் நல்லா பைபிள் படிக்கிறான், நல்ல உபதேசக்காரன் பைபிளே படிக்க மாட்டேங்கிறான், பைபிள் வாசிக்கிறதே கிடையாது. ஆனா கள்ளோபதேசக்காரன் டெய்லி பைபிள் வாசிக்கிறான், வந்து அடிச்சு விடுறான். பார்த்தா நம்ம விசுவாசி ஒண்ணு முழிக்குது. நமக்கே ஆச்சரியமா இருக்கு. 20 வருஷமா சர்ச்சில் உட்கார்ந்துருக்கிய, என்ன படிச்சிய, என்ன சொல்லி கொடுத்து ஏறிச்சு, ஒன்னும் ஏற மாட்டேங்குது. திடீர்னு ஒருத்த வந்து என்னமோ சொல்றான். அதான் 2 கொரிந்தியர்ல பவுல் சொல்றாரு, நாங்கள் சொல்லாத இந்த உபதேசத்தை, நாங்கள் சொல்லாத இன்னொரு சுவிசேஷத்தை வேற ஒருத்த வந்து சொல்லும் போது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களே, வஞ்சிக்கப்படுகிறீர்களே. எவ்வளவு காரியங்கள் சபை சொல்லுது சுவிசேஷத்துக்கு. உங்க பாஸ்டருக்கு வந்து மதுராங்கத்தில் இருக்கிற மொத்த கிராமத்திலையும் சபை வரணும்னு ஒரு ஆசை இருக்குது. அவர் நான் அப்ப பார்த்ததுல இருந்து அந்த தரிசனத்தை சொல்லிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் சுவிசேஷம், இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? இருக்கிற ஆடு காணாமல் போனோம், இது பத்திரமா இருக்கணும். காணாமல் போயிருச்சுன்னா கஷ்டம். அவர் உள்ள சேர்த்துக்கிட்டே இருக்காரு, நீங்க வெளியே போகாம இருக்கணும்ல. இங்க ஒரு பக்கம் ஓநாய் வந்து இழுத்துக்கிட்டு போகுது. அதுவும் இந்த காலத்துல நூதனமான நாலேஜ், அதாவது அறிவு பெருக்கத்தின் காலம். வசனத்திலையும் அறிவு பெருக்கம் வந்துருச்சு. அதனால ஒரு குரூப் வந்து இஷ்டத்துக்கு போதிக்குது, உங்களுக்கு தெரியவும் மாட்டேங்குது. விசுவாசிக்கிட்ட இப்ப என்ன பிரச்சனைனா, எது நல்ல உபதேசம் எது கள்ள உபதேசம்னு தெரியல. முந்தையாவது கொரோனாவுக்கு முன்னாடியாவது ஒரு கள்ள உபதேசம் சர்ச்சுக்குள்ள வரணும்னா ஒண்ணு இங்க வந்து யாராவது பேசணும் சர்ச்சுக்குள்ள, இல்லைன்னா உங்க வீட்டுக்கு வரணும். இது தவிர வேற வழி இல்லை. ஆனா இப்ப அப்படி இல்லை. செல்போன் வழியா வந்துருது, பேஸ்புக் வழியா வருது, இன்ஸ்டாகிராம் வழியா வருது, நீங்க பாக்குற டிவி வழியா வருது. இதுல எது நல்ல உபதேசம் எது கள்ள உபதேசம் உங்களுக்கு தெரியுமா? கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 13:11 வாசிங்க. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கும் ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. வலு சர்ப்பத்தை போல பேசினது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குது? ஆட்டுக்குட்டியை போல 2 கொம்புகளை உடையது. ஆட்டுக்குட்டினா நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து, விசுவாசிகள். என்ன ஆடுகள், ஆட்டுக்குட்டிகள், விசுவாசி. பார்க்கறதுக்கு இயேசு கிறிஸ்து மாதிரி, ஊழியக்கார மாதிரி, விசுவாசி மாதிரி, கிறிஸ்தவர்கள் மாதிரி இருக்கும். ஆனா பேசும்போது எப்படி பேசுச்சா? வலு சர்ப்பத்தை போல. அப்ப உள்ள யார் இருக்கா? பிசாஸ். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. அப்போ பார்க்கறதுக்கு ஊழியக்கார மாதிரியே இருக்கா, பார்க்கறதுக்கு விசுவாசி மாதிரியே இருக்கு. ஆனா பேசுறத வச்சுதான் நீ கண்டுபிடிக்க முடியும் அது சரியான உபதேசத்துல இருக்குதா இல்ல பிசாசின் உபதேசத்துல இருக்குதான்னு. இதுவும் இந்த கடைசி 10 வருஷம் இருக்குல்ல, சபை துணிகரமான காரியங்களை துணிந்து பேசுகிற இடத்துக்கு வந்துருச்சு. ஒரு காலத்துல ஆவிக்குரிய சபைகள்ல ஆவிக்குரிய பாடல்கள் மட்டும் பாடப்பட்டது. ஆவிக்குரியவங்களே கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் இல்லாத பாட்டு பாடினா சர்ச்சுக்குள்ள வராது, சர்ச்சுக்குள்ள அனுமதி கிடையாது. அவங்களே ஸ்பிரிச்சுவலா இருக்கணும். சாரல் நவரஜம்மா மாதிரி, ஃபாதர் பெர்கமென்ஸ் மாதிரி பிரகாசிக்கும் சூடர்கள். நாங்க 1 and 2 எல்லாம் போட்டி போட்டு கேட்டது. பிரகாசிக்கும் சூடர்கள் நாங்கள்னு ஒரு பாட்டு இருக்குது. இந்த மட்டும் காத்த எபினேசரே, எங்களுக்குலாம் அந்த பாட்டு அப்போ அவ்வளோ. அப்போ எங்க சர்ச்சில் எங்க பாஸ்டர், அதாவது பாஸ்டர் சார்ல்ஸ் சாரோட இப்ப இல்ல, கத்தரக்குள் நித்திரை அடைஞ்சிட்டாரு, அவங்களாம் செலக்டிவா பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டு ஸ்பிரிச்சுவலா இருக்கணும், இருந்தா மட்டும்தான் சர்ச்சுக்குள்ள வரும். ஸ்பிரிச்சுவல் பர்சனா இருந்தாலும் அந்த பாட்டுல ஸ்பிரிச்சுவாலிட்டி குறைவா இருந்தா, ஆவிக்குரிய தன்மை குறைவா இருந்தா பாட மாட்டாங்க.
எங்க பாஸ்டர்ல அப்படி செலக்ட் பண்ணி பாடுவாங்க. இப்ப துணிகரம் என்னன்னா, சர்ச்சுக்குள்ள ஊழியக்காரன் சினிமா பாட்டு பாடுறான். முந்தி சினிமா பாட்டு மாதிரி பாடினான், இப்ப சினிமா பாட்டையே பாடுறான். யாரு இவன்? வேற யாரும் இல்ல, பார்க்கத்துக்கு ஆட்டுக்குட்டியை போல இருப்பா, உள்ள இருந்து வர்றதெல்லாம் சர்ப்பம், வலு சர்ப்பம். நீங்க அதை ஆட்டுக்குட்டின்னு நினைச்சுக்கோங்க, அது உங்களுடைய தப்பு. ஆனா பைபிள் தெளிவா சொல்லுது, கடைசி காலத்தில் பூமியிலிருந்து ஒரு மிருகம் எழுப்பி வரும், அது பார்க்கறதுக்கு ஆட்டுக்குட்டியை போல இருக்கும், ஆனா உள்ள இருந்து வர்றது பிசாசின் காரியமாக இருக்கும். இன்னைக்கு அது உபதேசத்திலும் இருக்கு, பாட்டுல இருக்கு, ஆராதனையில இருக்கு, தீர்க்க தரிசனத்துல இருக்கு. நிக்கிறது என்னமோ பார்க்கறதுக்கு ஊழியக்காரன் தான், ஆனா உள்ள இருந்து வரக்கூடியதெல்லாம் பிசாசின் காரியங்கள். அந்த உணர்வு உங்களுக்கு வரணும், உங்களுக்கு தெரியணுமே. தெரியுதா? கண்டுபிடிக்க முடியுதா? இப்போ யோவான் ஸ்நானகிட்ட எல்லா ஜனங்களும் ஞானஸ்நானம் எடுக்க வராங்க. வரும்போது யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே. ஆனா நடுவுல இயேசுவும் வராரு ஞானஸ்நானம் எடுக்க. இயேசு கிறிஸ்து வரும்போது இயேசு ஒன்றும் ஒரு ஸ்பெஷல் பாடி கார்டோட வரல, இல்ல ஒரு ஸ்பெஷல் அப்பீரியன்ஸ் கொடுக்கல. அவர் எப்படி வராருன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரோடையும் ஒன்னா வராரு. நாசரேத்துல இருந்து நடந்து வராரு, வந்து நேர கும்பலோட கும்பலா வராரு. ஆனா இத்தனை பேரையும் பாம்பு குட்டியா பார்த்த யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்த உடனே சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. எது பாம்பு குட்டி, எது ஆட்டுக்குட்டின்னு கண்டுபிடிச்சாரு பாருங்க. அதுதான் இருக்கிறதே ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உங்களால எது பாம்பு குட்டி எது ஆட்டுக்குட்டின்னு கண்டுபிடிக்க முடியுமா? உங்களை பொறுத்த வரைக்கும் யார் பைபிளை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தாலும் ஆட்டுக்குட்டி தான். அதுவும் பாஸ்டருக்கு தெரியாம வந்தா நல்ல ஆட்டுக்குட்டி. என்ன இப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? இந்த பாஸ்டருக்கு தெரியாம ஒரு தீர்க்கதரிசியா வருவாங்கல்ல, உங்களுக்கு அவங்கள கண்டா அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அதுவும் இந்த ஜனவரி மாசம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். நீங்களும் அப்படித்தான், அவங்களும் அப்படித்தான். எப்படி நீங்களும் அப்படித்தான் அவங்களும் அப்படித்தான் எப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு இந்த 1ஆம் தேதி வந்துட்டா இந்த வாக்குத்தத்த ஆவியும் கேலண்டர் ஆவியும் பிடிச்சி ஆட்டும். அது ஏன் பிடிச்சி ஆட்டுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒன்று தான் சர்ச்சில் உங்களுக்கு ஒரு கேலண்டர் கொடுப்பாங்க, இல்லை ஒரு வாக்குத்தத்த அட்டை ஒன்று கொடுப்பாங்க. பத்தாததுக்கு போகிற கடையிலெல்லாம் கேட்கறது, சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து கேலண்டர் இருக்கா, கேலண்டர் இருக்கா. அப்புறம் இந்த வீட்டுக்கு பேப்பர் வரும், தினத்தந்தி, கேலண்டர் வந்துருச்சா. அது பத்தாததுக்கு உங்கள் வீட்டுக்கு இந்த வாக்கு தத்தத்தை கேலண்டரையும் தூக்கிட்டு விசிட்டிங் பாஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் வருவாங்க. அதுதான் உங்கள் பாஸ்டருக்கு தெரியாமல் வர்றது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஜனவரி மாதம் முதல் வாரங்கள் 2ஆம் வாரங்கள்ல கேலண்டரோட வந்துட்டு சந்திச்சுட்டு உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை வச்சுட்டு, இந்த வருஷம் அப்படி இருக்கும், இந்த வருஷம் இப்படி இருக்கும். நீங்க இருக்கீங்க பாருங்க, எத்தனை பேர் சொன்னாலும் காது கொடுத்து ஆசீர்வாதம் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்படியே ஜனவரி மாதம் போய் பாருங்க, வீடை சுற்றி கேலண்டரா தொங்கும். நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா, வசனத்து மேல என்ன வாஞ்ச, எத்தனை கேலண்டர் தொங்குது. பாஸ்டர் பிப்ரவரி மாசம் இல்ல மார்ச் மாசம் வந்தாருன்னா அந்த கேலண்டர் மாறியே இருக்காது, ஜனவரியிலேயே தொங்கும். அப்புறம் சொல்லுவாங்க, பாஸ் சொல்லுவாங்க, அந்த கேலண்டரை கொஞ்சம் மாத்துங்க. எத்தனை பேர் வீட்டில் டிசம்பர் வரைக்கும் ஜனவரியே தொங்குது தெரியுமா? ஆனா உங்களுக்கு வாக்குத்தத்த கேலண்டர்னா இதை யூஸ் பண்ணிக்கிட்டு நிறைய பாம்பு குட்டி வருது, உங்க வீடுகளுக்கு வருது, கல்லோபதேசம் எல்லாம் வந்து அவன் ஒரு உபதேசத்தை அடிச்சு விடுறான். உங்களுக்கா எது கள்ள உபதேசம் நல்ல உபதேசம் தெரிய மாட்டேங்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீ வாலாகாமல் தலையாவாய். சூப்பர் ஊழியர் அவர் வந்தார்னா 4 வார்த்தை நல்லா பேசுவாரு. எம்டி ஜெகன் அந்த ஆள் வேண்டாம், ஒரு நாளாவது நல்லா பேசுறானா, ஒண்ணு உலகம் அழியுதுங்கிறான், இல்ல இயேசுநாதர் வராருங்கிறான், இல்லைன்னா வைரஸ் வருங்கிறான். ஆமா தானே? அவர் தான் ஏதோ வாங்க வாங்கன்றாரு, பாதி பேர் வராதங்கிறான். அதுவும் 1ஆம் தேதியெல்லாம் எனக்கு மீட்டிங்கே இருக்காது. நான்லாம் வந்து ஒமிட்டட் பர்சன். ஜனவரி 1, டிசம்பர் 25, இந்த ஏப்ரல் மாதம் ஈஸ்டர்னு ஒன்று வரும், அதுக்கெல்லாம் என்னை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஏன்? அன்னைக்கு உங்களுக்கு பண்டிகை நாட்கள். என்ன என்னால கூப்பிட்டோம்னா 1ஆம் தேதி காலையில் ஜனவரி மாதம் கூப்பிட்டீங்கன்னா இதோ அந்தி கிறிஸ்து வருகிறார். 1ஆம் தேதியே வேடாம். அதனால உங்களுக்கு இப்ப இந்த மாதிரி பிடிக்காது, அது ஒன்றும் கவலை இல்லை. நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன். எதுக்கு சொல்றேன், பல நேரங்களில் இந்த மாதிரி காது கிணிய பேசுற ஆட்கள் வரும்போது உங்களுக்கு ஒரே சந்தோஷம். அந்த பிரதர் வந்தாருன்னா நல்லா சொல்லுவாரு. அவர் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு, இந்த வருஷம் சிஸ்டர் நீங்க ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களே, கர்த்தர் அதை செய்ய போறாரு.
என்ன ரொம்ப நாளா ஜெபம் பண்றீங்க? மாமியார் சாவணும்னு ஜெபம் பண்ணிருப்பீங்க. வேற என்ன ரொம்ப நாளா ஜெபம் பண்ண போறீங்க? அந்த வாக்குத்தத்தத்தை வச்சுக்கிட்டு ஜனவரியில இருந்து ஜெபம் பண்றது. அவர் சொல்லியிருக்காரு, மரவங்கட்டெல்லாம் சொல்றது கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். என்ன வாக்கு பண்ணியிருக்காரு? அது சொன்னா நடக்காது, நடந்த பிறகு சொல்றேன். என்ன வாக்கு பண்ணியிருக்காரு? இந்த வருஷம் கர்த்தர் என் வேண்டுதல்ல 25 வருஷமாச்சு கல்யாணம் ஆகி, இன்னும் கர்த்தர் எனக்கு அது செய்யவே இல்லை. அது வந்த நாள்லயே தெரிஞ்சிருச்சு மாமியார் போகணும்னு. எதுக்கு சொல்றேன்? இந்த மாதிரி ஆட்கள் தான் உங்களுக்கு, இந்த பாம்பு குட்டி தான் உங்களுக்கு நல்ல குட்டியா தெரியுது. இது உங்களுக்கு இந்த ஆட்டுக்குட்டி இருக்குல்ல, இயேசு கிறிஸ்து, அவரை கூப்பிட்டு பாருங்க. அவர் என்ன சொல்வார் தெரியுமா? முகதாட்சியம் இல்லாமல் பேசுவார். நீங்க யோவான் ஸ்நானகனை கூப்பிடுங்க, அவன் சொல்லுவான், விரியன் பாம்பு குட்டிகளே, நல்ல கனி கொடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். உங்களுக்கு அவனை பிடிக்காது. இயேசுநாதரை கூப்பிட்டு அவர் சொல்வாரு, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைய, அவரையும் பிடிக்காது. இப்ப உங்களுக்கு யாரை பிடிக்கும்? உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்கள் தான் பிடிக்கும். விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன், கடைசி நாட்களில் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பக்க வழியாய் நுழைகிற இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு வருகிற இப்படிப்பட்ட ஆட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இல்லைன்னா கஷ்டம், ஏமாற்றப்படுவீர்கள், வஞ்சிக்கப்படுவீர்கள். இருக்கிறதுலயே ரொம்ப டேஞ்சரான வஞ்சித்தல் என்ன தெரியுமா? உபதேசத்தில் விழுவது. எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, எதில் விழுந்தவனையும் தூக்கலாம், உபதேசத்திலையும் பணத்திலையும் விழுந்தவனும் தூக்க முடியாதும்பாங்க. ரொம்ப டேஞ்சர் இந்த ரெண்டு. ஒன்னு பணம், இன்னொன்னு உபதேசம். உபதேசத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல சர்ச் இருக்கு, நல்ல ஊழியக்காரர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, உபதேசம் கொடுக்குறாங்க, அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, போதும். இது கொண்டு போய் உங்களை பரலோகத்துல என்ன செஞ்சிடும்? சேர்த்து விடும். ரெண்டாவது, அடுத்து வஞ்சிக்கிற காரியத்தை, இதுக்கு ஒத்த இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள்னு. 24ஆம் அதிகாரம், மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இது அடுத்து இதோட கூட இணைந்து செய்யற இன்னொரு காரியம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். விசுவாசி வஞ்சிக்கப்படுற ரெண்டாவது மிக முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அற்புத அடையாளம். இதான் இருக்கிறதுலே டேஞ்சர். அடுத்த டேஞ்சர் வர்றது யாரு? கள்ள தீர்க்கதரிசி, கள்ள கிறிஸ்து. இன்னைக்கு இந்த வஞ்சிக்கிற காரியம் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. அதுக்கு வஞ்சிக்கப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் உள்ளது வசன அறிவு இல்லாததுன்னு பார்த்தோம். ரெண்டாவது அற்புத அடையாளம். அப்ப அற்புத அடையாளமே கிடையாதா? அற்புத அடையாளங்கள்லாம் நடக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயம் உண்டு. அற்புத அடையாளங்கள் உண்டுன்னு இயேசு சொல்றாரு. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினாலே வியாதியஸ்தர்களை சுகமாக்குவீர்கள். அடையாளங்கள்ல 9 வகையான வரங்கள்ல குணமாக்குற வரம் இருக்கு, அற்புதங்கள் செய்கிற வரம் இருக்கு. அற்புதம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அற்புதம் செய்கிறவர் யார் என்பதுதான் முக்கியம். அற்புதம் செய்யறது யாருங்கிறதா முக்கியம். இப்போ அற்புதம் செய்யறத கள்ள தீர்க்கதரிசியா கள்ள கிறிஸ்துவான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நல்ல ஊழியக்காரங்களும் அற்புதம் செய்வாங்க, நல்ல ஊழியக்காரங்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. அதனாலதான் தெசலோனிக்கருக்கு எழுதும் போது பவுல் தெளிவா சொல்றாரு, தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அதோட அர்த்தம் என்னன்னா, புலமானதும் வரும்னு அர்த்தம். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் நான் உரைக்காதிருந்தும் என் நாமத்தை கொண்டு அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். இன்னொரு இடத்துல சொல்றாரு, பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். கடைசி காலத்துல உங்களை வஞ்சிக்கிறதுக்கு பிசாசின் மூலமா அற்புதம் நடக்கும். அந்த இது பிசாசின் மூலமா நடக்குதா அல்லது தேவன் செய்யறாராங்கிறத விசுவாசி ரொம்ப கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இப்ப வஞ்சிக்கிற காரியம் இது நடக்குது சர்ச். முதல்ல பிசாசு அற்புதங்களை செய்யுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள் வாசி. வெளிப்படுத்தல் 16, 13, 14. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகளை அற்புதங்களை செய்கிற பிசாசுகள் ஆவிகள். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின். அப்ப நல்ல தெளிவா சொல்லுது, பிசாசுகள் என்ன செய்யும்?
அற்புதங்களை செய்யும். வசனம் தெளிவா இருக்குது, நேரடியா இருக்குது. அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள் அப்படின்னு இருக்கு. அப்படியானால் இப்போ அற்புதம் செய்யறது பிசாசா, அற்புதம் செய்யறது தேவ மனுஷனா, எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு இடம். பல நேரங்களில இதில் நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறீர்கள். இதை எப்படி கண்டுபிடிக்கணுங்க? ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு உதாரணத்தோட உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். சில வருஷங்களுக்கு முன்பாக, எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு வெளிநாட்டு ஊழியக்காரர் ஒருத்தர் இந்தியா போயிட்டார். வந்துட்டு அவர் ஒரு அற்புதம் செஞ்சார். என்ன அற்புதம் செஞ்சார்னா, இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில், இந்த மாதிரி 1 லிட்டர் பாட்டில் எடுத்து, இந்த தண்ணியை நான் இப்ப திராட்சரசமா மாத்த போறேன் அப்படின்னு சொன்னார். அடுத்து அவர் ஜெபம் பண்ணாரு. தண்ணி திராட்சரசமா மாறிடுச்சுன்னு அவர் சொன்னாரு. அவர் தான் சொன்னாரு, மாறிடுச்சுன்னு எனக்கு தெரியாது, அவர் சொன்னார். அடுத்து ஒருத்தரை கூப்பிட்டு குடிக்க சொன்னாரு, இதை குடிச்சு பாருங்கன்னாரு. அவரும் குடிச்சிட்டு சொன்னாரு, தண்ணி திராட்சரசமா மாறிடுச்சு, வெரி டேஸ்ட் அப்படின்னாரு. சரி, நான் ரெண்டுத்தையும் ஒத்துக்கிறேன். வந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது, ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களான்னு எனக்கு தெரியாது. நான் ஆனா ஒத்துக்கிறேன், ரெண்டையும் ஒத்துக்கிறேன். இப்ப தண்ணி திராட்சரசமா மாறினதாவே இருக்கட்டும், அது கலர்லாம் மாறல, இருக்கட்டும். ரெண்டாவது, வந்து கொடுத்தவருடைய சாட்சியை நான் ஒத்துக்கிறேன், தண்ணி திராட்சரசமாவே மாறிடுச்சு, மாற்று கருத்தே எனக்கு இல்லை. ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, இவர் இந்த தண்ணியை ஏன் திராட்சரசமாய் மாற்றினார்? தண்ணியை அன்னைக்கு அவர் திராட்சரசமா மாத்தினதுக்கான காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து கானாவூர்ல தண்ணியை திராட்சரசமாய் மாற்றினார். இயேசு ஏன் மாற்றினார்? அன்னைக்கு தேவை ஏற்பட்டது, இயேசு அதை தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். இவர் ஏன் மாத்தினார்? அன்னைக்கு தேவை ஒண்ணுமில்ல, எங்கிட்ட இந்த வல்லமை இருக்குன்னு காட்டுறார். அவ்வளவுதான் விஷயமே. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு அற்புதத்தை செய்து முடிக்கும் போதும் பாருங்க, வசனம் தெளிவா இருக்கும், ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் இருக்கும். ஏன் அப்படி இருக்குன்னா, நமக்கு தான் இயேசு தேவன். அன்னைக்கு அவங்களுக்கு அவர் தீர்க்கதரிசியாகப்பட்டார். அவங்களுக்கு தீர்க்கதரிசியா பார்த்தாங்க. சிலர் எரேமியா என்றும், சிலர் யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் உம்மை தீர்க்கதரிசி என்றும் சொல்லுகிறார்கள். அப்போ ஒரு தீர்க்கதரிசி அற்புதம் செய்தா, அன்னைக்கு உள்ள யூதர்கள், அன்னைக்கு உள்ளவங்கள என்ன பண்றாங்க? இந்த அற்புதத்தை இந்த தீர்க்கதரிசி வழியாக செய்த தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்ப அற்புத அடையாளம் செய்யப்படும் போது அது தேவனை மகிமைப்படுத்துவதாக, தேவனை உயர்த்துவதாக இருக்க வேண்டுமே ஒழிய, எவன் ஒருவன் தன் ஊழியத்திற்காக, தன் நாம மகிமைக்காக ஒரு அற்புத அடையாளத்தை செய்கிறானோ, அவன் தேவனால் அந்த அற்புதத்தை செய்யவில்லை, அது பிசாசினால் செய்யப்படுகிறது. அவ்வளவுதான் விஷயம். எல்லா அற்புத அடையாளமும் தேவனுக்கோட மகிமைக்கு மட்டும்தான். அவ்வளவுதான். அவர்கள் தேவன் பக்கம் திரும்புவதுக்கு தான் அற்புத அடையாளம். இன்னும் நீங்க மார்க் 16 போய் வாசிச்சு பாருங்க, 15-16 இருக்கு. வசனம் தெளிவா சொல்லுது, அவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியத்தை உறுதிப்படுத்தினார். அவ்வளவுதான். அற்புத அடையாளம் எதுக்கு? வேத வாக்கியத்தை உறுதிப்படுத்துவதற்கு. அற்புத அடையாளம் எதுக்கு? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு. இன்னைக்கு அற்புத அடையாளம் எதுக்கு செய்யப்படுது? அந்த ஊழியத்தின் வளர்ச்சிக்காக. அற்புத அடையாளம் எதுக்கு செய்யப்படுது? அந்த ஊழியக்காரருடைய பெயர் மகிமைக்காக. அவருக்கு அந்த வரத்தை கர்த்தர் தான் கொடுத்தார், மாற்று கருத்தே இல்லை. பயன்படுத்துவது யார்? அதான் கேள்வி. கர்த்தர் தான் என்ன பண்ணாரு? அந்த வரத்தை அவர் கொடுத்தாரு. ஆனா இப்ப அதை யூஸ் பண்றது யாரு? சவுலுக்கு ராஜ்யபாரத்தை கர்த்தர் தான் கொடுத்தார். ஆனால் உள்ளிருந்து ஆளுகை செய்தது பிசாசு. அவனுக்குள் பிசாசு இருந்துச்சுன்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு அதே காரியம் தான் நடக்குது. கர்த்தர் ஒரு சிலருக்கு டேலண்ட் கொடுக்கிறார், மியூசிக். சிலருக்கு டேலண்ட் கொடுக்கிறார், பாட்டு. சிலருக்கு ஊழியம் கொடுக்கிறார், வரம். ஆனால் அது கர்த்தரால் வந்ததுதான். பயன்படுத்துகிறது யார்? இன்னைக்கு விசுவாசிக்கு ஆரம்பிக்கும் போது, சவுல் ஆரம்பிக்கும் போது நல்ல ராஜா. சவுலுடைய ராஜ்யபாரத்தோட 2ஆம் வருஷத்துல தான் தப்பு ஆரம்பிக்கும். முதல் வருஷம் சூப்பர் ராஜாவை. யாராவது அவனை பேசினா கூட அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? காது கேளாதவனை போல இருப்பான். யாராவது அவனை சொல்லுவாங்க, உன்னை ஒருத்தன் திட்டுறான், அவனை கொண்டு போடுன்னு அவன் சொல்லுவான், இன்று கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிட்டனால் இன்னைக்கு யாரையும் கொல்லக்கூடாதும்பான். அவ்வளோ நல்ல ராஜா. ஒரு ஊழியக்காரனை பார்க்கும்போது சவுல் சொல்லுவான், ஒரு ஊழியக்காரனை எப்படி வெறுங்கையா பார்க்க போறது, ஏதாவது எடுத்துட்டு போடுமேம்பான். அவ்வளவு நல்ல ராஜா. ஆனால் அவனுக்கு அதை பார்த்தா கர்த்தர் ராஜ்யபாரத்தை கொடுத்தார்.
ராஜ்யபாரம் இப்பொழுது பிசாசினால் பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரிதான் ஊழியம் ஆரம்பிக்கும் போது அந்த ஊழியக்காரர்களுக்கு வரத்தை கொடுத்தது கர்த்தர். இன்னைக்கு பயன்படுத்துகிறது யார்? டேலண்ட், மியூசிக் வாசிக்கிறது, பாடுறது கொடுத்தது கர்த்தர், மாற்று கர்த்தே இல்ல. அதை இன்னைக்கு யூஸ் பண்றது யார்? அதுதான் கேள்வி. விசுவாசிகள் ஆரம்பத்தில் உள்ளதையே வச்சுக்கிட்டு ஓடுறீங்க. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஆரம்பிக்கிறவரும் முடிக்கிறதும், விசுவாசத்தை துவக்கினவரும் அவரே தான் முடிக்கணும். நடுவில் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்கிட்ட கர்த்தர் இல்லை, வரத்தை பிசாசு பயன்படுத்துறான். ஒரு இடத்துல சவுல் தீர்க்க தரிசனம் உரைத்தான வேதம் சொல்லுது. எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்களா சவுலும் தீர்க்க தரிசிகளில் ஒருத்தனோ? அதே தான் இன்னைக்கு கடைசி காலத்துல நிறைய ஊழியர்கள், நிறைய பேரை பிசாசு யூஸ் பண்ணுது. நீங்கள் இப்பொழுது அந்த வஞ்சிக்கிற காரியத்துல விழுந்து போகாமல் இருக்கணும். நீங்க எதுல விழுறீங்க தெரியுமா? அந்த வரத்தினால அதுல நடக்கிற அற்புத அடையாளத்தை பார்த்துட்டு நீங்கள் விழுகிறீர்கள். அப்புறம் ஒரு சிலர் கேட்கறாங்க, ஒரு ஊழியரே என்ன கேட்டார், ஏன்பா ஆனா ஆள் சரியில்லைப்பா, எப்படிப்பா கரெக்டா ப்ராஃபஸி சொல்றான்? அதான் உண்மை, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வரங்கள் அது கர்த்தர் கொடுத்தது. அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள், அது கர்த்தர் கொடுத்தது. ஆனா பிசாசு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கேரக்டர் பார்த்தா தப்பா இருக்குது, ஆனா ஊழியம் கரெக்டா நடக்குது, ஊழியம் பர்ஃபெக்டா போகுது. இப்போ நீங்க இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ ஆண்டவர் மோசேயை பார்த்து கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னாரு. மோசே கண்மலையை பார்த்து அடிச்சாரு. ஆனா தண்ணி வந்துச்சு, ஜனங்க குடிச்சாங்க, ஆடு மாடு குடிச்சிச்சு, மினிஸ்ட்ரி சக்சஸ் ஆயிடுச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு. எல்லாரும் அன்னைக்கும் சொல்லியிருப்பாங்க, மோசே பெரிய ஆள்பா, தேவன்னா மலையை அடிக்கிறான் தண்ணி வருது, மோசேவுடைய கோல்ல வல்லமை இருக்குதுப்பா, மோசே பெரிய ஊழியக்காரன்பா, அன்னைக்கு செஞ்ச மாதிரியே இன்னைக்கும் அற்புதம் செஞ்சுட்டாப்பா, பாரு தண்ணி வந்துடுச்சு. ஆனா கர்த்தர் சொன்னாரு, நீங்கள் என் சத்துருக்களுக்கு முன்பாக என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினீர்கள். மினிஸ்ட்ரி சக்சஸ், ஊழியக்கார ஃபெயிலியர். இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்குது. விசுவாசிகள் நீங்கள் அற்புதத்தை வைத்து, அடையாளங்களை வைத்து, தாளந்துகளை வைத்து ஊழியங்களையும் ஊழியக்காரனையும் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். எதை வச்சு பார்க்கணும் தெரியுமா? அந்த மரத்தை கனிகளால் அறியலாம். அதை வச்சு தான் டிசைட் பண்ணணும். இன்னைக்கு வஞ்சிக்கிறான் நிறைய பேர் அற்புத அடையாளங்களை வச்சுக்கிட்டு. விசுவாசி நீங்க இருக்கீங்க பாருங்க, அற்புத அடையாளம்னா வண்டி கட்டிட்டு ஓடுறீங்க. சபையில பைபிள் ஸ்டடி வச்சா வரமாட்டேங்கிறீங்க. பைபிள் ஸ்டடிக்கு வச்சா வேலை இருக்கு பாஸ்டர், நீங்க ரொம்ப டயர்ட். இதுவே இப்படி வச்சு பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி வெளிநாட்டிலிருந்து வருகிறார். உங்கள் வாழ்க்கையினுடைய நடந்த காரியங்கள், நடக்கிற காரியங்கள், நடக்க போகிற காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு அறிவிக்கிறார். கூட்டம் அல்ல மோதம், கல்யாண மண்டபம் ஃபுல் ஆயிடும், வரிசையில நிப்பிய. என் தலையில கை வைங்க, என் தலையில கை வைங்க. அதுவும் தலையில கை வச்ச உடனே என்னமோ பவர் ஹவுஸ்ல தலையை கொடுத்த மாதிரி ஆடுறது. என்னன்னு கேட்டா வல்லமை இறங்கிருச்சாமா. அப்ப உங்களுக்குள்ள இது வரைக்கும் இந்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இன்னைக்கு விசுவாசி எல்லாம் எப்படி இருக்கு? ஏதாவது ஊழியக்காரன் அதுவும் ஒவ்வொரு கூட்டம் முடிஞ்ச உடனே அது என்ன பழக்கம்னே தெரியல. உங்களுக்கு ஒரு சர்ச் இருக்கு, உங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, அவர் உங்களை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்றாரு. இது பத்தாவதுக்கு இயேசுநாதரே உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க. எந்த கூட்டத்துக்கு போனாலும் போய் தலையை கொடுக்குறீங்க. எதுக்கு கொடுப்பிய? அதுவும் என்னத்துக்கு கொடுப்பிய? அவர் கை வச்சார்னா ஒரு திருப்தி. அப்படியே ஒரு சிலர்லாம் ஜெபத்துக்கு நிக்கிறாங்க. பொதுவாக நாங்க ஜெபம் பண்றது இல்லை, ஏன்னா அவங்க கிட்ட ஜெப குறிப்பே இருக்காது. அவங்க டிஃபால்ட் கூட்டம் முடிஞ்ச உடனே கும்பலா வரணும். எந்த கூட்டம் முடிஞ்சாலும் அப்படியே ஓடி வரணும். என் ஆத்மாவே என்ன போதே ஒரு கூட்டம் நின்றோம். எதுக்கு ஜெபம் பண்ணணும்? நீங்க ஜெபம் பண்ணுங்க. இல்ல ஜெபம் பண்றேன், எதுக்கு ஜெபம் பண்ணணும்? நீங்க சும்மா ஜெபம் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். சரி, நான் சும்மாவே ஜெபம் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஜெபிக்கிறதுனுடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம ஜெபம் பண்ற ஒரு விஷயத்துக்கு பரலோகம் என்ன செய்யுது? கேக்குது. ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் என்ன பண்றாரு? பதில் கொடுக்கிறார். இப்ப நான் ஜெபம் பண்றேன்னு நினைச்ச உடனே ஆவியானவர் பார்க்கிறாரு. இப்ப இவங்க சொல்றாங்க, ஒண்ணு இல்ல சும்மா ஜெபம் பண்ணுங்க. இப்ப நானும் சும்மா ஜெபம் பண்றேன். ஆவியானவர் என்ன நினைப்பாரு? அவன் தான் பைத்தியம் மாதிரி ஒண்ணும் இல்லாம நிக்கிறான். நீ அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரன், நீயும் பைத்தியம் மாதிரி ஒண்ணும் இல்லாம ஜெபம் பண்றிய. இப்ப நான் என்ன பதில் கொடுக்க? உண்மைதானே? இப்ப நான் சொல்றேன், ஆண்டவரே இவங்க சும்மா வந்திருக்காங்க, நானும் இவர்களுக்காக சும்மா ஜெபம் பண்ணுகிறேன், நீங்களும் இவங்களுக்கு ஒரு சும்மா ஒரு பதில் கொடுத்து அனுப்புங்க.
கரெக்டாக இருக்குமா? சில ஆட்கள்லாம் எதுக்கு வந்து நிற்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. ஜப குறிப்போட வந்தாங்கன்னா ஓகே தான், உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை, அது வேற. சும்மாவே வந்து இந்த தலையை கொடுத்தாதான் அவங்களுக்கு திருப்தி. இல்லைன்னா போகும்போது சொல்லிட்டே போறது, பாஸ்டர் கிட்ட பார்க்கவே முடியல, என்னவோ மாறி இருக்கு. அவரு 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பாவமா இருக்கும். 31ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கும், அப்படித்தானே? காலைல எத்தனை மணிக்கு முடியும்? 3 மணி 4 மணிக்கு முடிக்குமா? 2 மணிக்கு 3 மணிக்கு அவரே நைட் எல்லாம் நின்று 2 ஆராதனையை நடத்தி கம்யூனியன் கொடுத்துட்டு மொத்த ஜீவனும் போய் நிற்பாரு. வரிசையா ஒரு கூட்டம் நிற்கும். நீங்க சவுண்ட் இல்லாம சொல்லி பாருங்க, தலையில அடிச்சுக்கிற மாதிரியே இருக்கும். அவர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்கு 6 மணி ஆகுது. அவருக்கு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணுங்கிறது ஆசைதான். நான் இப்ப அவர் இப்ப இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. என்ன பிரச்சனை தெரியுமா? பாஸ்டர் தான் சொல்லி கூட்டு வந்துட்டார் போல. இப்ப அவர் என்ன நினைப்பாருன்னா, டே நான் உன்னை கடைசி காலத்தை பத்தி தான் பேச சொன்னேன், நீ இருக்கிற கூட்டத்தையும் கலைச்சிருவ போல. இல்ல, நான் பார்க்கறத உங்களுக்கு சொல்றேன். சபை வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன செய்யணும்? வளரணும். இன்னும் நீங்க எப்படி இருக்கீங்க? காலத்தை பார்த்தால் போதர்களாக இருக்க வேண்டியவர்கள் இப்போ என்னவா இருக்கியா? குழந்தைகளை போல. இப்போ சொல்றேன், ஜப குறிப்பு இருக்கு, உங்க பாஸ்டர்ட்ட போய் ஜெபம் பண்ணுங்க, தப்பே கிடையாது. சும்மாவாது எதுக்காவது. இன்னும் ஒரு படி அடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் அற்புத அடையாளங்களை பெறுகிறவர்கள் அல்ல, அற்புத அடையாளங்களை செய்கிறவர்கள். ஏன்னா பைபிள் தெளிவா சொல்லுது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன. நீங்க எல்லாம் அற்புத அடையாளங்களை செய்ய வேண்டியவங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். கேட்டு பாருங்க, நான் 10 வருஷம் விசுவாசி, நான் 20 வருஷம் விசுவாசி, நான் 30 வருஷம் விசுவாசி, ரைட்டு. என்ன ஆயிருக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி? என்ன வளர்ச்சி? அதுல ஒரு பெருமை வேற. பாஸ்டர் முதல்ல மதுராந்தகத்துக்கு வரும்போது நான் தான் கூட நின்னேன். அவர் வளர்ந்து இன்னைக்கு பாஸ்டர் ஆகி பெரிய ஆயிட்டார்ல, நீங்க என்ன ஆனிய? 3 சேர் உடைச்சது மிச்சம். 10ஆவதுக்கு ரிசர்வ் பண்ணி ஒரு இடத்த வச்சிருப்பீங்க சர்ச்சில், இது ஏன் இடம், அங்கதான் உட்காந்து நான் செய்தி கேட்பேன். ஏன் வேற இடத்துல உட்காந்தா கேட்க மாட்டீங்களா? இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு, நீங்க 30 வருஷமா சர்ச்சுக்கு வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன வளர்ந்துருக்கீங்க? 12 வருஷம் பையன் ஸ்கூலுக்கு போனா ஹையர் செகண்டரி முடிக்கணும், 4 வருஷம் காலேஜ், 3 வருஷம் 4 வருஷம் காலேஜுக்கு போனா அந்த டிகிரியை முடிச்சிருக்கணும். 30 வருஷம் வந்திருக்கிய, என்ன முடிச்சிய? என்ன வளர்ந்துருக்கீங்க? இன்னும் எங்கேயாவது ஒரு போஸ்டரை பார்த்த உடனே வண்டி பிடிச்சிட்டு ஓடுறது. தீர்க்க தரிசனம் உரைக்கிறாராமா? அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஐயா அவர் தீர்க்க தரிசனத்தை புட்டு புட்டு வைக்கிறாரியா அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவர் கன்னியாகுமரிக்காரரா இருப்பார். ஏன் அப்படின்னாரு, அதனால தான் அவர் புட்டு புட்டு வைக்கிறார். நீங்க சென்னைக்காரரை கூப்பிடுங்க, இட்லியா வைப்பாரு. இப்ப ஜாய்சன் வந்துட்டு போனார்ல, நீங்க வேணா அவரை கேட்டு பாருங்க, புட்டு புட்டா வைப்பாரு. என்ன தீர்க்க தரிசனத்துக்கு ஓடுறிய? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தீர்க்க தரிசனம் என்பது சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் இருக்குன்னு எபேசியர் சொன்னது. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கணும்னு கர்த்தர் முடிவு பண்ணா, உங்கள் சபையிலேயே கர்த்தர் பேசுவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க பைபிள் வாசிக்கும் போது கர்த்தர் பேசுவார், நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் பேசுவார். இதை விட்டுட்டு தீர்க்கதரிசிகளுக்கு பின்னாடி ஓடாதிய. ஏன்னா வெளியே நிற்கிறது ஆட்டுக்குட்டியா பாம்பு குட்டியான்னு உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு உங்களை பத்தின கவலையும் கிடையாது. அதுவும் தீர்க்கதரிசியை பார்க்க 10,000 ரூபாய் கட்டணுமா? இயேசுநாதரே ஃப்ரீயா தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு போயிட்டாரு. எலியா ஃப்ரீயா தீர்க்கதரிசனம் சொல்லி போயிட்டாரு. எலிசா கிட்ட காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டேன்ட்டு போயிட்டான் நாகமானு கிட்ட. இப்ப இருக்க தீர்க்கதரிசிலாம் காசு கட்டினா தான் பார்க்கவே முடியுங்கிறாங்க. நீங்களும் காசு கட்டி பார்க்குறீங்க. அப்ப எந்த அளவுக்கு ஆயிட்டீங்க பாருங்க. ஆவிக்குரிய உலகம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. கடைசி காலத்துல இப்படிப்பட்டவர்கள் வந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள் இருக்க. நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவி நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். உங்களையும் வஞ்சிக்கிற காரியங்கள் வரும். நீங்க ரொம்ப நினைச்சுக்காதீங்க, நான்லாம் 30 வருஷம் விசுவாசின்னு. எங்க பிசாசு யாரை வச்சு ஏமாத்துவான்னு தெரியாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. கடைசியா ஒரு காரியம், ஒரு எவிடன்ஸ், அதுக்கு எச்சரிக்கை இருக்க சொல்லி இயேசு சொல்றாரு. அதை சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி பாஸ்டர் சொன்ன நேரத்துக்கு முடிச்சிருவேன். வாசிங்க 24ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது வசனத்தை வாசிங்க. 24:6 வாசிங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே,
ஆனாலும் முடிவு உடனே வராது. நல்லா கவனிங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எந்த யுத்தத்தை இயேசு சொல்லுகிறார்? கவனிங்க, இதான் ரொம்ப முக்கியம். இப்போ இது நடந்துட்டு இருக்குது. இப்போ நாம் அந்த காலத்துக்குள்ளே இருக்கிறோம். ரொம்ப முக்கியமான இப்போ நீங்கள் எவிடன்ஸ் பார்க்குற விஷயம் இது. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கை. எந்த யுத்தத்தை இயேசு சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய யுத்தம். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 38:8 வாசிங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தின் கடைசி வருஷங்களிலே நீ வருவாய். இருக்கா அந்த வசனம்? இருக்கா இல்லையா? இருக்கா? அந்த இடத்துல வசனம் தெளிவா இருக்கு. சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தின் கடைசி வருஷங்களிலே நீ வருவாய். அப்ப இந்த யுத்தம் கடைசி வருஷத்துல நடக்கணும். இந்த யுத்தம் யார் யாருக்கு நடுவில் நடக்கணும்? யாருக்கு விரோதமாய் நீ வருவாய் அப்படின்னா 16வது வசனத்தை வாசிங்க. அதே 38:16. நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு, அப்ப வசனம் தெளிவா இருக்குது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் இந்த யுத்தம் வரும் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த வசனம் நிறைவேறது எப்போன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வசனம் நிறைவேறாது. ஏன்னா அப்போ இஸ்ரவேல் ஒரு நாடே இல்லை. 1948 தான் இஸ்ரவேல் வந்துச்சு. ஸோ இப்போ இந்த வசனம் நிறைவேற இடத்துக்கு நாம வந்திருக்கிறோம். என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் நீ வருவாய். யார் வருவா? அடுத்த கேள்வி, யார் வருவா? 38:2 வாசிங்க. மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசாத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி. யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானாகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அப்படின்னு இருக்கு. இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நான் பேரை சொன்னேன்னா அது எப்படி நீங்க கேட்பீங்க? அதுக்கு முன்னாடி அவங்க எங்கிருந்து வராங்க, எந்த பக்கத்துல இருந்து வராங்கன்னு பைபிள் சொல்லுது. அதை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 39:2 வாசி. 39:2. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும். எங்கிருந்து? வடபுறங்களிலிருந்து எழும்பவும். இஸ்ரவேலுக்கு வடக்கு பக்கத்துல இருந்து. இப்போ நீங்க இங்க இருக்கா? நல்லா கவனிங்க. அதுல பாருங்க, கீழே ஒரு கோடு இருக்கு, அது மேல போயிருக்கு பாருங்க, அதான் வடக்கு பக்கம். இஸ்ரவேல்ல இருந்து நேரா ஒரு கோடு மேல போனா அது மாஸ்கோ அப்படிங்கிற இடத்துல போய் நிற்கும். அதான் மேசாக். துபால்னா ரஷ்யாவுடைய இன்னொரு பகுதி டுபால்ஸ்க். இவங்க இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வர வேண்டும் அப்படின்னு இருக்கு. கடைசி நாட்களில் இது சம்பவிக்கணும். 2 இடத்துல இருக்கு. நீங்க வாசிச்ச 38:8-16 2 வசனத்துல இருக்கு. இந்த வசனம் கொடுக்கும் போது, எசேக்கியேலுக்கு கொடுக்கும் போது, ரஷ்யாங்கிற நாடு இல்லை, இஸ்ரவேல் அடிமைத்தனத்துல இருக்கு. இஸ்ரவேலுங்கிற நாடும் அப்ப இல்லை, அது அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கு. இப்போ இஸ்ரவேலுங்கிற நாடு இருக்கு, ரஷ்யாங்கிற நாடும் இருக்கு. எசேக்கியேல் 38:2 தி சீஃப் பிரின்ஸ் ஆஃப் ரோஷ் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கும், தமிழ்ல மட்டும் இருக்காது. மலையாளத்தில் இருக்கும், ஹீப்ரூல இருக்கும், அப்புறம் மராத்தி பைபிள்ல இருக்கும். தி சீஃப் பிரின்ஸ் ஆஃப் ரோஷ் அப்படிங்கிற வார்த்தை இந்த மொழிகள்லாம் இருக்கும். தமிழ்ல மட்டும் அது டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. அந்த ரோஷுங்கிறதா ரஷ்யா. எங்கிருந்து வரும்? வடபுறத்திலிருந்து வரணும். இப்போ இந்த யுத்தம் தான் ஸ்டார்ட் ஆயிருக்குது. நல்லா கவனிங்க. இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமா யுத்தத்தை பெருசாக்கிடுச்சு. 2023 அக்டோபர் 7ஆம் தேதி இந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. அப்படியே படிப்படியா வந்துச்சு. ஆரம்பிக்கும் போது அந்த யுத்தம் இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையை ஆரம்பிச்சு, அதை அடுத்து இஸ்ரேல் ஹிஸ்புல்லா லெபனானுக்கு போய் இப்ப சிரியாக்குள்ள போயிடுச்சு. மேல வடக்கு பக்கம் மேல போயிடுச்சு. சிரியாங்கிற இடத்துல, கோலன் ஹைட்ஸ்ங்கிற இடத்துல இப்ப இஸ்ரேல் இருக்கு. அதே சிரியால தான் ரஷ்யாவுடைய படைகளும் சிரியா அரசுக்கு ஆதரவாக இருந்துச்சு. இப்போ ரெண்டும் பக்கம் பக்கமா நெருக்கத்தில் இருக்கு. 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. எப்ப வேணாலும் இந்த ரஷ்யா இஸ்ரேல் பிரச்சனை சண்டை அவங்க 2 பேரும் சண்டை போறது. ஆனா இந்த யுத்தம் ஆரம்பிச்சாச்சு. 3rd வேர்ல்டு வார் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த யுத்தம் 3ஆம் உலக யுத்தமாக மாறும். அடுத்த 2025-26 எல்லாம் பஞ்சங்களும் இந்த யுத்தத்தினுடைய தான வெளிப்பாடுகளாக இருக்கும்.
மிகப்பெரிய யுத்தம் நடக்கும். உலகத்தினுடைய காரியங்களை தலைகீழாக மாற்றக்கூடியதாக இருக்கும். இதை நான் சொல்லிக்கிட்டு இருந்தோம், எங்களை பயமுறுத்துறார். நான் இப்ப எல்லாரும் சொல்றாங்க, அரசாங்கங்களே சொல்லிருச்சு. பின்லாந்து, ஸ்வீடன் அரசாங்கம், ஜெர்மனி எல்லாருமே தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சாப்பாடு 6 மாசத்துக்கு வாங்கி வச்சுக்கோங்க அவங்க மக்களுக்கு சொல்லிட்டாங்க. ஜெர்மனி பெரிய பெரிய பில்டிங்கை எல்லாம் பங்கர்ஸா யூஸ் பண்ண சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தேர்ட் வேர்ல்டு வார்க்கான மிக முக்கியமான இடத்தில் நாம் இருக்கிறோம். இந்த யுத்தம் தான் இயேசு சொன்ன யுத்தங்களையும் யுத்தங்களின் கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய யுத்தம். குறிப்பா பர்டிகுலர் வேர்ட் நீங்க எசேக்கியேல் 38:8 என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வருவாய்னு நிறுத்துனீங்கல்ல, அந்த நிறுத்தின இடத்துல இருந்து வாசிங்க பார்ப்போம். நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வருவாய். இல்ல எசேக்கியேல் 38:8 திருப்பி வாசிங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களில் வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டவர்களின் எல்லாரும் சுகத்தோடே குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். மலைகளுக்கு விரோதமாய், அந்த வேர்ட் நல்லா கவனிங்க, இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். இப்ப வாசிங்க எசேக்கியேல் 39:2 வாசிங்க. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. திருப்பி 2வது தடவை வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வரவும். இப்போ அக்டோபர் மாசம் ஆரம்பிச்ச இந்த யுத்தம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது பக்கத்திலே வைக்க வேண்டியதானே. கவனிங்க, இது இஸ்ரவேல் மலைகளுக்கு விரோதமாய் ஆரம்பித்த யுத்தம். இதுக்கு பேரு ஆபரேஷன் அல் அக்ஸா ஃப்ளட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. போன அக்டோபர் 7, 2023 இந்த அல் அக்ஸா ஃப்ளட்னா என்னன்னா, டெம்பிள் மவுண்ட் அப்படிங்கிறதான அந்த மலையில் இருக்கிற மாஸ்க் எங்களுக்கு வேணும்னு ஹமாஸ் யுத்தத்தை ஆரம்பிச்சாங்க. இந்த யுத்தம் ஆரம்பிச்ச இடம் மலை, மறந்துடக்கூடாது. இந்த யுத்தம் ஆரம்பிச்ச இடம் மலைகளுக்கு விரோதமாய் ஆரம்பிச்சிச்சு. இப்போ அந்த மலையும் இஸ்ரவேல் இன்னைக்கு போய் பிடிச்சிருக்கு, நேத்து இன்னைக்கும் கோலன் ஹைட்ஸ், அது ஒரு மலை சிரியால. இந்த 2 மலையையும் மீட்கணும்னு சிரியா கிளர்ச்சிக்காரங்க இப்ப சொல்லியிருக்கிறாங்க, நேத்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, நாங்க சிரியாவை பிடிச்சிருக்கிறோம், இப்ப எருசலேமில் வந்து இந்த இடத்த நாங்க பிடிப்போம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு ரஷ்யா உதவி செய்ய ஆரம்பிச்சு இது இஸ்ரேல் ரஷ்யா பிரச்சனையாக மாற போகுது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப கடைசி நாட்களில் மிக முக்கியமாக மலைகளுக்கு விரோதமான யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் நடந்தது எல்லாம் தேசத்துக்கான தலைநகருக்கான யுத்தம், இதான் மலைக்கான யுத்தம். எசேக்கியேல் 38, 39 2 அதிகாரத்திலையும் 8வது வசனம் 2வது வசனம் மிக தெளிவாய் இருக்கு. ஆண்டவர் சொன்ன யுத்தமும் யுத்தங்களின் செய்திகளையும் கேட்க தொடங்கி விட்டீர்கள். 1 வருஷமா கேட்குறீங்க. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இது அடுத்த கட்டத்துக்கு போகுது, நியூக்ளியர் வாருக்கு போகுதுன்னு. எசேக்கியேல் 38, 39 நியூக்ளியர் வார் பத்தியும் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு நமக்கு சொல்லுது? மிக தெளிவாக ஒன்று புரிகிறது. இயேசு சொன்ன கடைசி கால யுத்தம், சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலத்தில் வரவேண்டிய யுத்தம் வந்துருச்சு. ஏன்னா இது 8 வசனத்துக்குள்ள இருக்கு. மத்திய 24 8 வசனத்துக்குள்ள இருக்கு. இது முடியும் போதுதான், அதாவது அந்த 8 வசனம் முடியறத சொல்றேன், யுத்தம் இல்ல. அந்த 8 வசனம் முடியும் போது வசனம் தெளிவா சொல்லுது, வேதனைகள் ஆரம்பிக்கும். நாம என்ன விசுவாசிக்கிறோம்னா, அந்த வேதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வருகை இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். பைபிள் அப்படிதான் சொல்லுது. உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சபையை எடுத்துக்கொண்டு போவார். இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி மிக முக்கியமான இடத்துக்கு நாம் வந்து விட்டோம். ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான இடத்துக்கு நாம வந்து சேர்ந்துட்டோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த யுத்தம் தான் அடுத்த 2-3 வருஷத்துக்கு, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, நான் உங்களுக்கு ஒரு டென்டேட்டிவா சொல்றேன், இதுதான் அடையாளம் அப்படிலாம் இல்ல, ஒரு டென்டேட்டிவா சொல்றேன். இன்னும் சில வருஷம் 2030க்குள்ள நாம் முழுவதும் சுவிசேஷம் சொல்லி முடிக்க வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஏன்னா இந்த யுத்தம் பெரிய அளவில் போகும்போது நம்மளால போய் சுவிசேஷமே வெளியே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு யுத்தம் துணிகரம். இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா, கொரோனா வந்துச்சு, வெளியே போக முடியல. கொரோனா விட மோசமான கிருமி ஒண்ணு வருது,
அவங்கள அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. யாரு? இவங்களே சொல்லியிருக்கிறாங்க. WHO சொல்லியிருக்கு, கொரோனாவை விட மோசமான கிருமி ஒன்று வருகிறது, 20 மடங்கு சக்தி வாய்ந்தது. இவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் யுத்தம், ஒரு பக்கம் இந்த மாதிரி கொள்ளை நோய்கள், ஒரு பக்கம் பஞ்சம், ஒரு பக்கம் பூமி அதிர்ச்சிகள். இதெல்லாம் ஒன்னா சேரும் போது மிகப்பெரியதான பேரழிவு சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலத்தில் நடக்கணும். இதுக்கு நடுவுல கர்த்தர் சொன்னபடி பல காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப நாம ஆயத்தமா இருக்கிறோமா? இதான் கேள்வி. ஆண்டவர் சொன்னபடி இது துல்லியமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை. 100%. 2500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. இப்போ இங்க இருக்கக்கூடியதான இந்த மாஸ்கை சுத்தி தான் சண்டை நடக்கும். அந்த மாஸ்கை யார் கைப்பற்ற போறாங்க என்பதுதான் கேள்வி. அதனுடைய முடிவை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த இடத்துல தான் 3வது தேவாலயம் வரணும். இப்ப தேவாலயத்துக்கான எல்லா கருத்தையும் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இந்த தேவாலயத்தை கட்டி கொடுக்கிறவனா தான் அந்தி கிறிஸ்து வருவான். அவன் தான் பரிசுத்த ஸ்தலத்துல வந்து நிற்பான். அவன் வருவதற்கு முன்பதாக உங்களை என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு சொன்ன இத்தனை விஷயங்களும் துல்லியமாய் நடக்குமானால் அவர் வருவேன் என்கிற வாக்கு தத்தமும் நிறைவேற போகிறது. ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? நம்மளை வந்து மீட்டுறார். இத்தனை வருஷம் காத்திருந்த காத்திருக்குதல் முடிவுக்கு வரப்போகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இயேசு வரப்போவது உண்மை, அடையாளங்கள் நடக்குது, எல்லாம் ஓகே. நீங்களும் நானும் அந்த வருகையில் போவோமா? அதான் கேள்வி. இயேசு என்ன சொல்ற ஒரு வார்த்தை, அதுல யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். எப்படி இருப்பீங்க? எப்படி பயப்படாம இருப்பீங்க? வசனம் சொல்லுது, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். எப்படி பயப்படாம இருக்கிறது? வரப்போறது நியூக்ளியர் வார், ஒரு பக்கம் கொள்ளை நோய் பெருசா நடக்கும். ஆனா இயேசு சொல்றாரு, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அதோட அர்த்தம் என்னன்னா, இதெல்லாம் வரப்போகிறது உண்மை, எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது எல்லாம் உலகத்தில் சம்பவிக்க வேண்டியது. இது எதுவுமே தேவ பிள்ளைகளுக்கோ தேவ ஜனங்களுக்கோ வரக்கூடாது. கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. இது உங்களுக்கு எனக்கும் வராதுன்னு பைபிள் சொல்லுது. வராதுன்னா யாருக்கு வராது? கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கிறவங்களுக்கு வராது. பயந்தா வரும். நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. பயம் ஒரு பாவம், மறந்துடாதீங்க. 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, அக்னியும் கந்தகம் எரிகிற கடலில் பங்கடைக்கிறவங்க லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? பயப்படுகிறவர்கள். இதைத்தான் இயேசு சொல்றாரு, பயப்படாதிருங்கள். யுத்தம் வரும், கொள்ளை நோய் வந்துச்சு, அது உலகத்துக்கு வரும், தேவ பிள்ளைகள் வீட்டுக்குள் வராது. யுத்தம் நடக்கும், அது தேவ பிள்ளைகள் வீட்டுக்குள் வராது. பஞ்சம் வரும், ஆனால் நம் வீட்டில் ஆகாரம் கர்த்தர் கொடுத்திருப்பார். இந்த விசுவாசம் நமக்கு வேணும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். இப்ப நடக்க போறதெல்லாம் உண்மைதான். பயப்படாம இருப்பீங்களா? இது உங்களால முடியுமா? இஸ்ரவேல் முழுக்க, எகிப்து முழுக்க வாதை வந்தது. அது இஸ்ரவேல் இருந்த கோசே நாட்டில் மட்டும் வரவில்லைன்னு பைபிள் சொல்லுது. அதே தேவன் தான் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். உலகம் முழுக்க தண்ணீர மூழ்கிறது, அது நோவாய் இருந்த பேழைக்குள் மட்டும் வரவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. அந்த தேவன் தான் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் உங்களையும் என்னையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க, பயப்படாதீங்க. இதெல்லாம் கேட்டோம்னா ஐயோ யுத்தம் வருது. ஆமா வரும், எல்லாம் வரும். நம்ம விசுவாசிக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இதெல்லாம் வரவே கூடாது. இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. அதுவும் எப்போ வரக்கூடாது? நான் இருக்கிற வரைக்கும் வரக்கூடாது. நான் போன பிறகு என்ன வேணாலும் நடக்கட்டும். சிலர்லாம் வீட்டில் சொல்லுவாங்க, என் கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கவே கூடாது. கண்ணை மூடிக்கோங்க. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் என்ன ஆகாது? மாறி போகாது. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, இது கிருபையின் காலம், அதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்க மாட்டாரு. கிருபையின் காலம். 1ஆம் உலக யுத்தம் வந்துச்சா இல்லையா? 2ஆம் உலக யுத்தம் வந்துச்சா இல்லையா? சுனாமி வந்துச்சா இல்லையா? கொரோனா வந்துச்சா இல்லையா? இப்ப ஜப்பான்ல ஜனவரி மாசம் போன 1ஆம் தேதி பூமி அதிர்ச்சி 7 புள்ளியில வந்துச்சா இல்லையா? கிருபையின் காலம். கிருபையின் காலத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. கிருபையின் காலம்னா என்ன தெரியுமா? இதெல்லாம் சம்பவிக்கும். இதுக்கு நடுவுல தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாப்பார். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பார். கர்த்தர் உங்களை என்னையும் பத்திரமா பாதுகாப்பார். அவ்வளவுதான். ஏன்னா நாம் அவரை விசுவாசிக்கிறபடினால. யார் விசுவாசித்தாலும் பத்திரமாய் பாதுகாப்பார். இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஒண்ணு நீங்க நடக்காதுங்கிறீங்க, இல்ல ஆயத்தப்படாம இருக்கீங்க, நிர்விசானமா இருக்கீங்க. வர வேண்டிய காலம் வந்துருச்சு. வாசப்பள்ளியிலிருந்து கதவை தட்டுகிற
வருகையில எந்த நேரம் அழைத்து கொண்டு போவார். இப்படிதான் கொரோனாக்கு முன்னாடியும் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். WHO சொல்லுச்சு, நாங்க எடுத்து சொன்னோம், பைபிள்ல சொன்னது இப்போ சொல்றாங்கன்னு. ஒரு கூட்டம் நிர்விசானம் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றார், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்பட தொடங்கி விட்டீர்கள். மலைகளுக்கு விரோதமா யுத்தம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். அல்லேலூயா. இனி காலம் செல்லாது. அப்ப இந்த வருகை வந்துச்சுன்னா, ஒருவேளை இதுக்கு நடுவில் கர்த்தருடைய வருகை சம்பவம், ஏன்னா அவர் வர எப்போன்னு நமக்கு தெரியாது. வருகை வந்துச்சுன்னா இதில் நான் போகணும், என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டர் கையில் கொடுக்க விரும்புகிறேன். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, 7 காரியங்களை நீங்கள் செய்தால் இந்த வருகையில் பிரவேசிப்பது எளிது. முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும். இல்லைங்க, நாலா கிறிஸ்டியன் ஃபேமிலி, 2 தலைமுறை கிறிஸ்டின், 3 தலைமுறை கிறிஸ்டின், நீங்க 30 தலைமுறை கிறிஸ்டினா கூட இருந்துக்கோங்க, நீங்க பாவம் செஞ்சா உங்க பாவத்துக்கு நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால பாவம் செஞ்சதுனால பரலோகத்துக்கு போயிடலான்னு நினைக்காது. நான் ஏஜி சர்ச்சில் மெம்பரு, அதனால எனக்கு பரலோகத்தில் இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்கலாம் நினைக்காதீங்க. பரலோகத்துக்குள்ள இங்கே வந்து வேற வழி இல்லை. நம்ம டினாமினேஷனா சர்ச்சா காலத்தின் கட்டாயம் பிரிஞ்சிருக்கிறோம். பரலோகத்துக்குள்ள எந்த டினாமினேஷனுக்கும் சர்ச்சுக்கும் வேலையே இல்லை. அங்க வந்து நீங்க ஏசியை இப்படி வாங்க, ரைட்ல வாங்க, ஏஜி லெஃப்ட்ல வாங்க, சிஎஸ்ஐ எல்லாம் இந்த பக்கம் வாங்க அப்படின்லாம் கூப்பிட போறது இல்லை. பரலோகத்தின் வாசல்ல 2 சாட்சி, உண்மையும் உத்தமம் உள்ளவனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். 2ல ஏதாவது ஒண்ணுதான். ஸோ பரலோகத்துக்குள்ள போகும்போது நான் எவ்வளோ தசமாக கொடுத்தேன், எவ்வளோ காணிக்கை கொடுத்தேன், என்ன பண்ணேன், அதெல்லாம் அங்கே 2வது தான். முதலாவதாக, உங்கள் உள்ளான மனுஷன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா, ரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிறதா, பாவ அறிக்கை பண்ணியிருக்கீங்களா, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களாங்கிறதா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து. இல்லைங்க, நான்லாம் குழந்தையிலே எடுத்துட்டேன், சின்ன வயசுலேயே கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஞானஸ்நானத்தை பைபிள் அலோவ் பண்ணல. அப்படி ஒரு ஞானஸ்நானம் பைபிள்ல இல்ல. ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானத்துக்கு பேர் தான் ஞான ஸ்நானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப ஞானஸ்நானம் எப்ப எடுக்கணும்னா, தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர் தெழுதல், இந்த ஞானஸ்நானத்தை எடுக்கணும்னு பைபிள் சொல்லுது. இதை எடுத்திருக்கிறீங்களா? அதனாலதான் இயேசு ஒரே வார்த்தையில சொல்வார், ஒரே லைன்ல, விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். தண்ணில மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்கணும். இதை எடுத்திருக்கீங்களா தான் கேள்வி. எடுக்காதவங்க எடுங்க, இனி காலம் செல்லாது. ஒருத்தர் கொரோனா நேரத்துக்கு முன்னாடி இப்படிதான் கிடைச்ச வாய்ப்பெல்லாம் விட்டுட்டாரு. அப்புறம் கொரோனால பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டிலலாம் அநேகர் மறிக்கிறத பார்த்த உடனே இவருக்கு பயம் வந்துருச்சு, எங்கடா நம்மவும் போயிடுவோமோன்னு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, பிரதர் எங்கேயாவது ஞானஸ்நானம் எடுக்க முடியுமா? நான் கேட்டேன், ஏன் இவ்வளோ அர்ஜென்ட்டான்னு. அவர் சொன்னார், இல்லை எல்லா வீட்லேயும் ஆளுங்க போயிட்டே இருக்கிறாங்க, என்னைக்கு நம்ம வீட்டில் போவோம் தெரியாது, எதுக்கு ஞானஸ்நானம் எடுத்து வச்சுக்கலான்னு பார்க்குறேன்னாரு. நான் சொன்னேன், அப்படிலாம் எடுக்க முடியாது, சபை திறக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. எப்போ திறக்கும் தெரியாது, கவர்மெண்ட் சொன்னால் தான் திறக்கும் அப்படின்னு. என்ன பிரதர் பொறுப்பு இல்லாமல் பேசுறீங்கன்னாரு. நான் சொன்னேன், சபை திறந்துருந்துச்சு, தொட்டி நிறைய தண்ணி இருந்துச்சு, எத்தனை ஊழியக்காரங்க தலை கிடைக்குமான்னு தேடினாங்க, நீங்க வரல, இப்ப என்னதான் பண்ணணும்னாரு. சாகாம பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். வாய்ப்பு இருக்கும் போது கொடுக்கும் போது சபையில என்ன செய்யணும், அதை பயன்படுத்தணும். அதுக்கு 1008 காரணம். கள்ளம் எடுத்தானா, நான் எடுக்கணுமா? கள்ளம் எடுக்கல, பக்கத்துல இருந்த இயேசுநாதர் எடுத்தாரா இல்லையா? நீ ஏன் திருடனை பார்க்குற, நல்லவரை பார்க்க வேண்டியதானே? நீ நல்லவனா இருந்தா இயேசுநாதரை பாரு, நீயும் திருடனா இருந்தா திருடனே பாரு. இயேசுநாதர் ஞானஸ்நானம் எடுத்திருக்காரு, அது கண்ணுக்கு தெரியல. கள்ளம் எடுத்தானா? ஒரு குரூப் கேட்டுக்கிட்டு இருக்கு. கள்ளம் எடுக்கல, அவன் பரலோகத்துக்கும் போல, ஆவிகள் இளைப்பாடுகிற பரதீசிக்கு போனா. ஆனா உங்களுக்கு எனக்கும் வாக்கு தத்தம் பண்ணினது பரலோகம். அது உள்ள பிரவேசிக்கணும்னா தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். 3வது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். சபையில் நடக்கிற அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்க. சிலர் சொல்லுவாங்க ஆவியானவர்லாம் இல்லைம்பாங்க. பரிசுத்தாவியை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம், ஆவியானவர் உண்டு. அவர்தான் சபையின் மூத்த போதகராய் இருக்கிறார். அவர்தான் சபையை நடத்துகிறார். அவர்தான் சபையை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போகிறார். அல்லேலூயா. 4வது, வேறுபாடுள்ள வாழ்க்கை.
அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உலகத்துக்கும் உங்களுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு இருக்கு. இன்னைக்கு சபை உலகத்தோடு கூட இணைய தொடங்கி இருக்கு. அதான் பைபிள் சொல்லுது, தேவபுத்திரர் மனுஷகுமார்த்திகளோடு கூட இணையிறாங்களாம். கர்த்தருக்கு அது व्यसனமா இருந்துச்சாம். என் ஆவி போராடுதுன்றார். உலகத்தோடு கூட இணையக்கூடாது. கடைசி நாட்கள்ல சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், வாலிப பசங்க உலகத்துல வேலைக்கு போகும்போது, அந்த கம்பெனியில போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, அங்க இருக்கிறவங்கள பார்க்கும்போது தேவபுத்திரர் மனுஷகுமார்த்தியை பார்க்கறான், உலகத்தை பார்க்கறான். அது அதிக சௌந்தரியம், பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. ஓ வந்து சொல்றான், அப்பா அம்மாட்ட கட்டினா அதைத்தான் கட்டுவேன், இல்ல செத்து போவேன், அவன் சாவ மாட்டான். அப்பா அம்மா பயப்படுறாங்க, ஐயோ பையன் செத்துற போறான்னு. கட்டி வச்சிங்கன்னா டெய்லி சாவான். அவனுக்கு தெரியாது, கட்டின பிறகு டெய்லி சாவான். அப்புறம் அவனே வந்து பாவரிக்கை பண்ணுவான், தெரியாம பண்ணிட்டேன், எவ்வளோ சொன்னாங்க நான் கேட்கல. எவன் கேட்கறான் சொன்னா. ஒரு பிள்ளை சொல்லுச்சு, இவர் ஒருத்தரை என்னால ஆண்டவருக்கு நடத்த முடியாதா? நான் பிலீவரை கல்யாணம் பண்ண போச்சு. நம்ம சென்னையில தான். இவரை என்னால கல்யாணம் பண்ண முடியும், நான் ஆண்டவருக்குள்ள நடத்த மாட்டேன்னா. எங்க அப்பா, அவங்க அப்பாவும் பிலீவர், எவ்வளவு பேர் ஆண்டவருக்குள்ள நடத்தி இருக்கிறாரு. கடைசியில அது ஆத்மாதாயமாய் போயிடுச்சு, ஆண்டவரோட தூரம் போயிடுச்சு. எதுக்கு சொல்றேன், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. வேதம் தெளிவா சொல்லுது, உலகத்தோடு கூட சபை இணைய கூடாது. ரெண்டாவது, இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்தை சபைக்குள்ள கொண்டாடாதீங்க. அவன் ஆடுற ஆட்டம், அவன் பாடுற பாட்டு, அவன் குதிக்கிற மாதிரி குதிக்கிறது, அவனை மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறது. நமக்குன்னு ஒன்று கத்தர் வச்சிருக்கிறார், அதைத்தான் நாம் செய்யணும். நாம் அழைக்கப்பட்டது உலகத்தின் சாயலை தரித்து கொள்ளும்படி அல்ல, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி. அதான் ரொம்ப முக்கியம். பவுல் தெளிவா எழுதுறாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாமும் எனக்கு தகுதியாயிராது. அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அப்படியே சர்ச்சில் ஆராதனை எப்படி நடக்கணுங்கிறான், சினிமாக்காரன் ஆடுற மாதிரி ஆடணுங்கிறான். அதெல்லாம் இங்க முடியாது. இது பரலோகத்தின் ஆராதனைக்கு ஒத்த ஆராதனையா தான் இருக்கணும், உலகத்தின் ஆராதனைக்கு ஒத்த ஆராதனையா இருக்காது. இன்னைக்கு அவங்க என்ன செய்யறாங்க, உடனே அப்படின்னா அதே மாதிரி ஆடுற ஆட்கள்கிட்ட நான் போவேன், போ ஒரு நாள் காணாம போவேன். சில இடத்துல கடினமாக தான் இருக்கும், ஆனால் அது முடிவு பரிந்தும் உன்னை கொண்டு போய் சேர்க்கும். சிலருக்கு பின்னாடி போன காணாம போயிடுவேன். கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. அஞ்சாவது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. யூ மஸ்ட் ப்ரீச் காஸ்பல். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா காஸ்பல் சொல்லுவீங்க. ஏன் தெரியுமா, ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும், அதற்கு பேர் ரட்சண்ய சந்தோஷம். அதோடைய சுபாவம் என்னன்னா, யாருக்கிட்டையாவது சொல்லும். அப்படி சொல்லலைன்னா அந்த அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள வரலன்னு அர்த்தம். இந்த சந்தோஷம் வந்துச்சுன்னா யார்ட்டையாவது சொல்லுவீங்க சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் அறிவிக்கிறது உங்க மேல் விழுந்த கடமை. சொல்லாவிட்டால் உங்களுக்கு ஐயோ அப்படின்னு இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், பரலோகத்துக்கு போகும்போது நீங்க இந்த பூமியில இருந்து கொண்டு போக போறது ஒன்னே ஒண்ணுதான், நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா மட்டும். ரெண்டாவது உங்க ஆத்மா மட்டும், வேற எதுவுமே வராது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்மா கொண்டு போக முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சுவிசேஷம் சொல்லுங்க. காலம் ரொம்ப நெருங்கிருச்சு, ரொம்ப ஷார்ட் டைம். எவ்வளவுக்கு எவ்வளவு கொள்ளை பொருளை ஆத்மாக்களை அள்ள முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சொல்லுங்க. அந்த புக்கு போட்டிருக்கிறாங்க, போய் சொல்லணும், 100 பேர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜபத்தோட செய்யுங்க. நீங்கள் போகிற இடங்களிலே கர்த்தர் திறந்த வாசலை கட்டளையிடுவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆறாவது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும், எதிர்பார்த்து காத்திருக்கணும். இன்னைக்கு வந்தாலும் நான் இயேசு போவேன், அந்த எதிர்பார்ப்பு இருக்கணும். ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்கள், காத்திருக்கிற அனுபவம். இந்த செய்தி கேட்டோம், கொஞ்ச நாள் இருந்துச்சு, அப்புறம் அந்த வருகையை மறந்துடுறது. நம்ம டெஸ்டினேஷன், நம்முடைய முடிவு, நம்மளை அழைச்சது எல்லாமே வருகைக்காக மட்டுமே. அல்லேலூயா. கடைசியா ஏழாவது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த ஆறிலும் முடிவு பரியந்தம் என்ன செய்யணும், நிக்கணும். எடுத்த அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானசானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்ற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்ற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த ஆறிலும் கடைசி வரைக்கும் நின்னீங்கன்னா கர்த்தருடைய வருகையிலே பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. ஆண்டவர் வரப்போகிறார், இனி காலம் செல்லாது. நாம் ஏந்திரிப்போமா? நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் நான் ஜெபித்து பாஸ்டர் கையில் கொடுக்குறேன், தொடர்ந்து அவங்க நடத்துவாங்க. சீக்கிரம் ஏந்திரிப்போமா? எல்லாம் கண்களை மூடுவோம். ஒரே ஒரு கேள்வியை மாத்திரம் நான் கேட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எல்லா கண்களை மூடி இருப்போம். கரெக்டாக 2 நிமிஷம் தான் பாஸ்டர் கிட்ட கொடுத்துருவேன், தொடர்ந்து அவங்க நடத்துவாங்க. வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானத்தை அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்க, இந்த வருகையில நீங்க போவீங்களா?
உங்களுக்கே தெரியும், உங்க இருதயத்துக்கு தெரியும், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உணர்த்துவார் உங்களுக்கு எது தடையா இருக்குன்னு பாருங்க. அந்த தடைகளை இப்பொழுது தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறதான வேலை. சில நேரத்தில் நான் விடணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் விட முடியல அப்படின்னீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு ஏற்ற சமயத்தில் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கண்களை மூடி அமைதியா, இந்த வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேனா, இன்னும் ஆயத்தம் இல்லாம எனக்குள்ள என்ன இருக்கு, என் மாம்சம் ஆவி ஆத்மா சரீரம் மூணும் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளதா இருக்குதா? உங்களுக்கே தெரியும், ஆவியானவர் உணர்த்துவார். யாரும் இங்கிருந்து எதுவும் சொல்ல வேண்டாம், ஆராய்ந்து பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கண்களை மூடி இருப்போம் எல்லாரும், வேற யாரும் எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், எல்லாரும் கண்களை மூடுங்க. அந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு கேள்வியை மாத்திரம் கேட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியில மூழ்கி ஞானசானம் எடுக்கல. எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு உணர்த்தினாரு, இந்த நேரத்தில் என்னை ஞானசானத்துக்கு தண்ணியில மூழ்கி எடுக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படிங்கிறவங்க இருந்தா உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியில மூழ்கி எடுக்கல, கர்த்தர் எனக்கு உணர்த்தினாரு, நான் தண்ணியில மூழ்கி ஞானசானம் எடுக்க விரும்புறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் உங்களுக்காக நான் ஜெபிக்க தான் போறேன், வேற ஒன்றும் இல்லை. யார் இருக்கிறீங்க கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம், நாம் ஜெபிக்கலாம். ஒருத்தர் இருக்கிறாங்க, வேற யாராவது இருக்கிறீங்களா? 2 பேர் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க, 4. இது உங்களுக்கான ஜெபம் தான். 5, 6, 7 பேர் இருக்கிறாங்க. சரி, கரங்களை வைத்து இருக்கிறவங்க வேற யாராவது இருக்கிறீங்கன்னா நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் இப்பொழுது. இல்லை, மற்றவங்க எல்லாம் கண்களை மூடி உங்களுக்காக ஒரு நிமிஷம் மட்டும். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த கரங்களை உயர்த்தி ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். சீக்கிரத்தில் இதை எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இவர்கள் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டானபடினாலும் நமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இங்கே ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வரும்பொழுது இங்கே பார்க்கிற இந்த கூட்டம் அப்படியே வருகையிலும் காணப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. மகிமை மூடிக்கொள்ளட்டும். ஊழியக்காரருக்காக ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.